இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம், இருந்தாலும் எங்களால கொடியேற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவருடைய யதார்த்தமான ஆதங்கம். இன்னைக்கு அவர் சொல்றது ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அப்படி சொல்றாரு, ஒரு அரசியல் பேரத்துக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லாம எந்த ஒரு அரசியல் கட்சியும் நகராது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல சார். ஆதியை அடிப்படையாக கொண்ட எல்லா கட்சிகளோ இயக்கங்களோ நாங்க இல்லைன்னா யாருமே இல்லைன்னு சொல்றது அவர் கூட்டணியில இருக்கிறதா இல்லையான்னு இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இல்லையே, நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன், 2026ல திமுக கூட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாருல சார். அதே சமயத்துல சொல்றாருல 25 சீட்டு வன்னியரசு பேசுறாருல. வன்னியரசு திருமாவளவனுக்கு தெரியாமையா பேசுற போறாரு. திருமாவளவன் அவருடைய அரசியல் பேரத்தை அவர் உயர்த்தி கொள்ள முயற்சி செய்கிறார். இந்த சாதி அரசியல் தமிழ்நாட்டில் வேரூன்றி விட்டது. இது வேரூன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட அரசியல். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், இது எடுக்கிறதுல நிறைய அரசியல் வந்துருது. ஏன் அந்த அரசியல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு திமுக தான் முதன்மை எதிரி, வேற யாருமே இல்லை அப்படின்றது. அது வழக்கமா இந்த திமுக அதிமுக அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி சாராய ஆலை இருக்கிறதுனால மதுவை ஒழிக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி நீட் தேர்வை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, இந்த நீட் தேர்வுனால இவங்களுக்கு வருமானம் போயிடுது, அதனால நீட் தேர்வு ஒழிக்க மாட்டாங்க. அவங்க இந்தி தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை, திணிக்க கூடாதுன்னு. எங்க திணிச்சாங்க? அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நமக்கு உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கரெக்ட் தான். டிவியில நான் தந்தைன்னு சொல்றாரு, அப்பான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் டாஸ்மாக் கடை வாசல்ல பிள்ளைங்களெல்லாம் இப்படி குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே சார். இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம், இருந்தாலும் எங்களால கொடியேற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவருடைய யதார்த்தமான ஆதங்கம். இதை ஏதோ இன்னைக்கு அவர் சொல்றது ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அப்படி சொல்றாரு, ஒரு அரசியல் பேரத்துக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா கடந்த 2021 திமுக கூட்டணியில தான் இருந்தார், அந்த ஆட்சி அதில் தான் இருந்தார், முன்னாலேயும் இருந்தார். 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து தான் வந்தாங்க. ஆனால் பல இடங்களில் அதை அந்த சாதி அரசியலை திமுக கையில் எடுத்தது. இந்த சாதி அரசியல் தமிழ்நாட்டில் வேரூன்றி விட்டது. இது வேரூன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட அரசியல். நான் திராவிட அரசியல்னு சொல்லும்போது திமுகவை மட்டும் சொல்லலை. திமுக, அதிமுக, அதிலிருந்து கிளையாக பிரிந்த மதிமுக, மற்ற பல கட்சிகள். ஸோ இந்த திராவிடம் அப்படிங்கிற பெயரை வச்சுக்கிட்டு வந்த எல்லா கட்சிகளுமே இந்த சாதி அரசியல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னால் நான் சொல்கிறது 1967க்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது, இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது, நான் சொல்கிறது காமராஜர் ஆட்சி, அந்த மாதிரி இருக்கும்பொழுது சாதியே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. சாதியை அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் எப்படா இந்துக்களை, ஏன்னா அதாவது நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் இங்கே வருவதற்கு முன்னால், மன்னர்கள் வெற்றி கொள்வதற்கு முன்னால் இங்கே முஸ்லீமே கிடையாது இந்த நாட்டில். இப்போ உள்ள இங்கே உள்ள முஸ்லீம்கள் யாரும் அரபு நாட்டிலேருந்து வரல, இவங்கெல்லாம் நம்ம சகோதரர்கள் தான், மதமாற்றம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ராபர்ட் கிளைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் இங்கே. அதுக்கு முன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் உண்டா? கிடையாது. மறுபடியும் இங்கே இருக்கிற யாராவது கிறிஸ்டியர் வெள்ளை வெளியேறுன்னு வெள்ளக்கார மாதிரி இருக்காங்களா? இல்லை. இவங்க நம்ம சகோதரர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு அதிருப்திக்காக, இல்லை ஏதோ ஒரு ஆர்வத்திற்காக இன்னொரு மாற்றம் இது. ஆனால் வெள்ளக்காரன் இதை அழகாக எதுக்கு பண்ணா, இவங்க எல்லாரும் ஒரே மதமாக ஒரே இனமாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் இவங்களை ஆள முடியாது. ஒரு ஆஃபீஸர் வர்றான், அவனுக்கு கீழே 100 பேர் இந்திய சிப்பாய்கள் இருக்கான். 100 பேரை ஒருத்தன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? 100 பேர் சேர்ந்து திருப்பி துப்பாக்கி இந்த பக்கம் திருப்பி காமிச்சானா அவங்க இது என்ன ஆகும்? அப்போ இவங்களை பிரித்து ஆளும் கொள்கைங்கிறது அந்த வெள்ளைக்காரன், அதுக்கு முன்னால் முகலாயர்கள் இப்படி வந்தது.
இதை அப்படியே தொடர்ந்து இந்த திராவிடம் என்ன பண்ணுச்சு, அது வந்து நீங்கள் நீதி கட்சின்னு ஆரம்பிச்சது, அதுக்கு அது தீக, அது நீதி கட்சியிலிருந்து திராவிட கழகம் வந்தது, திராவிட கழகத்திலிருந்து ஈவி ராமசாமி நாயக்கர், அவர்கிட்டேருந்து ஏதோ சில பெரிய கொள்கை வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாதுரை பிரிந்து வந்ததுக்கு காரணம் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொருந்தா திருமணம். பொருந்தா திருமணம் அது அது கூட வந்து நான் என்ன சொல்கிறேன், அந்த பொருந்தா திருமணம் அவர் பண்ணிக்கிட்டார். நான் வந்து பெரியாருடைய ஆதரவாளர் இல்லை. பெரியார் வந்து சரியா சமூக நீதி எது செஞ்சிருக்காரோ அது செஞ்சிருக்காருன்னு சொல்லுவேன். எதெல்லாம் வந்து அவர் தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக எதிர்வினையாக பேசியிருக்கிறாரோ அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறோம், ரெண்டு யதார்த்தமா. ஆனால் அது பொருந்தா திருமணம்ங்கிறது அதுக்கும் கொள்கைக்கு என்ன இருக்கு? பொருந்தா திருமணம்ங்கிறது அவருடைய குடும்ப விஷயம். நான் அவர் அந்த மாதிரி பண்ணது ரைட்டா தப்பா, அது வந்து அந்த 2 பேருக்குள்ள உள்ள விஷயம். பெரியாருக்கும் மணியம்மைக்கும் உள்ள ஒரு 2 வயது வந்த 18 வயசுக்கு மேலே மேஜர் ஆகிட்டாங்க, அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம். பொதுவான நான் சொல்கிறது வந்து அது 72 வயசு ஒரு பெரியவரை வந்து அந்தம்மா 24 வயசுலேயே 28 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்குதுன்னா அது விருப்பம். அது வரைக்கும் பொண்ணாக வளர்ப்பு பொண்ணுன்னு சொன்னார், அப்புறம் அப்பான்னு சொன்னாங்கன்னா கூட அது வந்து நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வேணால் சொல்லலாமே தவிர அதை கண்டிப்பதற்கோ அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறதுக்கோ வேற யாருக்கும் உரிமை இல்லை. நீங்கள் உட்பட யாருக்குமே உரிமை இல்லை. இல்லை, அண்ணா என்னன்னா கொள்கையில் பேசிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வேளை கோவப்பட்டுருவாரோ? இல்லை, அது உண்மையை நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய அறக்கட்டளையில் வந்து பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரர்களிடமும் வந்து அவர் நல்ல விதமாக நடந்து கொண்டு, அதனால தான் சுதந்திரம் வந்து எங்களுக்கு வேண்டியதில்லை, மதராஸ் மாகாணத்தை வந்து பிரிட்டிஷ் சுதந்திரம் இந்தியாவுக்கே கொடுத்தா கூட எங்களை வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் வச்சுங்கன்னு எழுதினார். அது அவர் தேசிய கொடியை எரிச்சார். ஸோ அது ஈவேரா பெரியாருடைய கொள்கைங்கிறது அது பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. அந்த அறக்கட்டளையில் அவர் கொஞ்சம் அந்த காலத்தில் அவர் கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டார். எப்படி சேர்த்தாருங்கிறதெல்லாம் நம்ம இப்போ வேண்டாம், அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த சொத்துக்களெல்லாம் வந்து அந்த அறக்கட்டளையில் வந்து மணியம்மையை போட்டு விட்டுட்டார். இவங்களெல்லாம் சேர்க்கல, அண்ணாதுரை ஈவி.கே. சம்பத் இவங்களெல்லாம் சேர்க்கலன்ற வருத்தமாக இருக்குன்னு சில பேர் வந்து புத்தகங்களில் கூட எழுதியிருக்காங்க. நம்ம இது வந்து இது ரைட்டா அது ரைட்டா, கொள்கை ரீதியான வேறுபாடுகளா, மாறுபாடுகளா, முரண்பாடுகளா, இல்லை வந்து இந்த இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏமாற்றத்தினால வந்ததா அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை காலகட்டத்தில் இருந்தவங்களை வந்து நம்ம இன்னைக்கு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. வந்துட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போலேருந்தே இந்த சாதி அரசியல்ங்கிறது வந்து வெள்ளக்காரன் ஆரம்பித்து வச்சு நம்ம வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் திரும்ப அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் இந்த பட்டியலின எஸ்சி எஸ்டி அட்டவணை சமூகம்னு சொல்லக்கூடியவங்க, அவர் மகாத்மா காந்தி இருக்கும்போது அவங்கள ஹரிஜனங்கள்னு சொன்னார். ஹரின்னா கடவுள், விஷ்ணு அவருடைய குழந்தைகள்ங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சகஜானந்தா போன்றவர்கள் வந்து சுவாமி சகஜானந்தா போன்றவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் ஷெடியூல்டுன்னு இங்கிலீஷில் ஷெடியூல்டு காஸ்ட்னு வரும்போது தமிழ்படுத்தி அது அட்டவணை இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வந்து வந்துருச்சு, அட்டவணை சாதியினர் அப்படி, அட்டவணை பிரிவினர் அப்படின்னு. நீங்கள் பேர் என்ன வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் தான் சரி, இந்த பேர் தான் தவறுன்னு சொல்லலாம். அவர்களை இப்போ பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்கிறோம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்கிறோம். அது மாதிரி தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லும்போது அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நம்ம சொல்லவில்லை, தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சொல்கிறோம். அப்போது அது முறையின்றி தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டது தவறு என்பது தான் நம்மளுடைய அந்த கருத்தும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக வந்து அரசியல் செய்யும்போது என்ன, இந்த நீதி கட்சியில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீதி கட்சி முதல்ல ஆரம்பித்து ஒரு பீரியடில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரெலாம் வரும்போது அவங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் யாருமே தமிழர்கள் இல்லை. எல்லாருமே அநேகமாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இப்படி வந்து இருக்கக்கூடியவங்க தான் வந்து. ஆனால் ஒரிஜினலாக வந்து ஆரம்பித்தவங்க பார்த்தீங்கன்னா மேனன், இப்படி நாயர், டிகே நாயர், இது மாதிரி வந்து இவங்க யாருமே வந்து தமிழர்கள் இல்லை. நம்ம வந்து அதை வந்து குறையாகவோ விமர்சனமாகவோ அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு இருந்தது வந்து மதராஸ் மாகாணம். அப்போ ஆந்திரா தனியாக பிரியல, கேரளா தனியாக பிரியல, கர்நாடகா முழுதாக பிரியவில்லை, இப்படி தெலுங்கானா அது ரொம்ப பின்னால் வந்தது. அப்போது இது எல்லாம் ஏறக்குறைய தென்னிந்தியா வந்து ஒரு மாகாணமாக இருந்தது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வித்தியாசங்கள் வந்து பார்க்கப்படவில்லை. இவர் தமிழர், இவர் தமிழர் அல்லாதவர், இவர் தெலுங்கர், இவர் மலையாளி அப்படின்னு பார்க்கப்படாத ஒரு காலகட்டம்.
அந்த காலகட்டத்தில் நீதி கட்சி வந்தது. அதில் அந்த ஜாதியில் பார்க்கும்போது யார் வர்றா? மேனன் வராரு, நாயர் வராரு, வேற மற்றவங்கெல்லாம் வராங்க, ரெட்டியார் வராரு, அவர் தெலுங்கு பேசுகிறவர், தாய்மொழியாக கொண்டவர். எம்சி ராஜா என்கிற அப்போ தலித்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அட்டவணை இனம்னு வந்தது, பின்னால் வந்தது. தலித்துன்னு சொல்லக்கூடிய அது அம்பேத்கர் வந்து தலித்துங்கிற வார்த்தையை உருக்கினா அது வந்து மராட்டியில் வர ஒரு வார்த்தை, இல்லை இந்தியில் வரக்கூடிய வார்த்தை. மராட்டி ஹிந்தி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு வந்து இங்கே வந்து நியாயம் கிடைக்கல, இந்த நீதி கட்சி வந்து அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு ஒரு ஏமாற்றத்தோடும் ஒரு கசப்போடும் அவர் வெளியேறுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் அந்த கசப்பு வந்து குறையலை. திரும்ப இன்னைக்கு பேசியிருக்கிற நீங்கள் சொல்கிற அந்த அறிக்கை வரைக்கும் இது வந்து ஏறக்குறைய நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலேயே நீதி கட்சி வந்துருச்சு 30களில். அப்போது நீங்கள் வந்து ஏறக்குறைய 90 ஆண்டுகள் வந்து இதே அந்த கசப்பு அந்த நிலை வந்து மாறலை. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட ஆட்சியில் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்குது, சமூக நீதி ஆட்சி அப்படின்னு ஒரு புறம் பேசுறாரு. இல்லை கரெக்டு. இப்போ எத்தனையோ இடத்துல வந்து இப்போ நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் வந்து சாதி அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ ஒரு சில வன்னியர் பகுதி இருக்குன்னு வைங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒரு கணிசமான இதில் இருக்காங்க. இந்த பக்கம் கொங்கு வேளாளர்கள்னு சொல்லக்கூடிய கவுண்டர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து முக்குளத்தோர் என்று சொல்லக்கூடிய தேவர்கள், அவர்கள் வந்து 3 குலத்தவர்கள், மறவர், அகமுடையார், இவங்க கள்ளர்கள், இவங்க வந்து தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் இருக்காங்க. இப்படி மற்ற சாதிகள் இருக்காங்க. இடை உயர் சாதிகள்னு சொல்லக்கூடிய இப்போ ரெட்டியாரோ நாயுடுவோ இல்லை வேறு முதலியாரோ இல்லை பிராமணர்களோ இதெல்லாம் வந்து பல பேர் இருக்கு. ஆனால் அதிகமாக கணிசமான ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர்கள். அதாவது இந்த அட்டவணை இனத்தாரோடு அடிக்கடி மோதல் உரசல் வரக்கூடியவங்க யார்? ஒன்று வன்னியர்கள், அதே மாதிரி முக்குளத்தோர், அந்த பக்கம் கொங்கு பகுதியில் கொங்கு வேளாளர்கள். ஏன் வருதுன்னு தெரியாது, ஆனால் வரலாறு பூர்வமாக வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா தப்பான்றதை விட வந்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. அவர்களுக்கு தனி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் அவங்க இந்த ரோட்டில் போகக்கூடாது, இந்த ரோட்டில் போனால் செருப்பு கட்டி வச்சுட்டு போகணும், சைக்கிளில் போனால் வந்து அங்கேருந்து இறங்கி தான் போகணும், அவன் வீட்டுக்கு முன்னால் சைக்கிள் விட்டுருக்கு. இப்போ கூட நான் சொல்லுது போன ஒரு 15 நாள் முன்னால் கூட மதுரையில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோலாம் வந்துருந்துச்சு. இரட்டை கோலை முறை 2 டம்ளர் வந்து இருக்கிற முறையெல்லாம் வந்து இன்னும் வந்து இருக்கத்தான் செய்யுது. நம்ம எவ்வளவுதான் அதை மறுத்தாலும் சரி மறைத்தாலும் சரி அது இருக்கத்தான் செய்யுது. அப்போ வந்து என்னன்னா திமுக வந்து அதை எப்படி வந்து விசிகாவை திருமாவளவனை அல்லது அவருடைய கட்சியை பயன்படுத்தி கொண்டது என்றால் இந்த அட்டவணை பிரிவினர் எஸ்சி எஸ்டின்னு இவங்க இருக்கக்கூடிய அந்த மாதிரி. ஏன்னா இப்போ அவங்க எஸ்சி, நீங்கள் அவர் திருமாவளவன் எஸ்சி அப்படின்னு சொன்னால் கூட அநேகமாக அவருடைய கட்சியில் பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, பல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி பின்னால் இருக்காங்க. அருந்ததியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அதில் தனி இயக்கமாக கட்சி பெருசாக இல்லைன்னா கூட ஒரு இயக்கமாக இருக்காங்க, சாதி கட்சியாக இருக்காங்க, ஏதோ ஒரு விதமாக இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு எஸ்சி. இதை தாண்டி பழங்குடிகள், அது பழங்குடிகள்ங்கிறது பல குடிகள் அது இருக்குது. இப்போ இவங்க வந்து ஏரியாவில் வந்து போகும்போது அவங்க ஏரியாவுக்கு போகும்போது மட்டும் அவங்கள கூட்டு போக வேண்டியது, அங்கே கொடி ஏற்றிக்கலாம். மற்ற இடங்களில் இறக்கி மற்ற நான் சொல்கிற கணிசமான மற்ற சாதியினர் இருக்கிற இடத்துல போகும்போது இந்த முனையிலேயே இறக்கி விட்டு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு இவங்க போய் உள்ளே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு தேர்தல் பிரச்சாரம். அந்த ஏரியாலெல்லாம் விசிக கொடி வந்து அனுமதிக்கப்படவில்லைங்கிறது இன்னைக்கு இவர் சொல்லலை. கடந்த பல வருடங்களாக இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி அவர் வந்து இதை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், இந்த வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் வந்து சில தகராறுகள், சில பிரச்சனைகள், காவல்துறையுடைய பஞ்சாயத்துகள் இதெல்லாம் நடந்துக்குது. விசிக இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இனி நகராது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல சார். அது அப்படி அந்த எல்லா சாதியினருமே இல்லை, எந்த சாதியை அடிப்படையாக கொண்ட எல்லா கட்சிகளோ இயக்கங்களோ நாங்கள் இல்லைன்னா வந்து யாருமே இல்லைன்னு சொல்கிறது வந்து அது ஒரு அவங்கவுங்க சொல்கிறாங்க, அது ரைட்டாக தப்பான்னு. பட் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வன்னியர்கள் இல்லைன்னா அட்டவணை பிரிவினர், இவங்க 2 பேர் தான். அதாவது பெரும்பகுதியான கணிசமான பகுதி இவங்க 2 பேருடைய வாக்கு வங்கி தான் உங்களுக்கு வந்து முக்கியம் வட தமிழ்நாட்டில். தென் தமிழ்நாடு போனீங்கன்னா முக்குளத்தோர், இப்படி ஒரு இடத்துல கொங்கு, அங்கே போனீங்கன்னா மேற்கில் போனீங்கன்னா கொங்கு, எல்லா இடத்துலையும் வந்து இவங்க இருக்காங்க, அதாவது அட்டவணை பிரிவினர்.
சில இடங்கள்ல அதிகமான ப வா ம விகிதாச்சாரத்துல இருக்காங்க. சில இடங்கள்ல கம்மியா இருக்காங்க. ஆக தமிழ்நாடு முழுக்க அவங்களும் இருக்காங்க. இப்ப வன்னியர்கள் அதனால தானே 10% 10.5% வந்து இடஒதுக்கீடு. உள்பிரிவு இட ப அவங்களுக்கு வந்து குடுக்கணும்னு சொல்லி வர்றதுக்கு காரணம் என்ன? வன்னியர்கள் ஏறத்தாழ 30% இருக்காங்கன்னா, 2வது இந்த சதவீதம் வந்து அவங்கவங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. மொத்தத்த கூட்டி பார்த்தா 100க்கு மேல வருது. அதாவது வன்னியர்கள் நாங்க 30%ன்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு 20, 25ன்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 100க்குள்ள தானே வரணும். வராது. இது எப்போ வந்து தெளிவாகும்னா, ஒரு சாதி சர்வே அல்லது சென்சஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்தால் தான் வரும். இது சாதி எடுக்கலாமா? வாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இது எடுக்கிறதுல நிறைய அரசியல் வந்துருது. ஏன் அந்த அரசியல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, போனா உண்மையை சொல்லுவானா இல்லையான்னு. அதுல வேற வந்து இந்த மதமாற்ற பிரச்சனைகள் வேற வருது. இப்போ ஒரு 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 அதாவது அட்டவணை பிரிவினர் இருக்காருன்னா, அவர் இந்துவா இருந்தா தான் அவருக்கு வந்து இந்த அரசு சலுகைகள். அவர் கிறிஸ்தவரா வந்து மதமாற்றம் அடைஞ்சிட்டா அந்த சலுகைகள் கிடையாது என்பதுதான் சட்டம். ஆனா என்ன பண்றாங்க, அரசியல்வாதிகளே கூட எம்பி, எம்எல்ஏ, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்லும்போதே புரியும். அவங்க கூட அந்த தேர்தல் விண்ணப்பத்துல சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களாக மாறியதை மறைத்து நாங்கள் வந்து அட்டவணை இனம் இந்து அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சி இது வந்து திருமாவளவனுக்கும் பொருந்தும், ஆராசாவுக்கும் பொருந்தும். நம்ம வந்து இவங்க பிரபலமா இருக்கிறதுனால இவங்க பேர் சொல்றோம், பல பேருக்கு பொருந்தும். இதுல பார்க்க போனீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு அந்த சாதி கணக்கெடுப்பு எடுத்தால் அது எவ்வளவு தூரம் துல்லியமாக இருக்க முடியுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. எடுத்தாலுமே எடுக்கலைன்னா இந்த பிரச்சனை, எடுத்தா வேற பிரச்சனை. இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க அவங்க அவளை இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க, அவங்க அவ்வளவு இல்லைன்னு இவங்க. இப்படிப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை அவரை பொறுத்தவரை இந்த ஏமாற்றமோ இந்த விரக்தியோ அவருக்கு வந்து இன்னைக்கு புதுசா இல்லை, ஏற்கனவே பல வருஷங்களா இருக்கு. ஆனா அதே சமயம் வந்து திராவிட இந்த ஆட்சியில வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்றது வந்து, அதாவது அது என்ன அரசியல் ரீதியா அதை வந்து நீங்க டீகோடு பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது அதோடைய உள்ளர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கூட்டணியில வந்து இருக்கிறதா இல்லையான்னு இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இல்லையே, நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். 2026ல திமுக கூட தான் எங்க கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாருல சார். அதே சமயத்துல சொல்றாருல 25 சீட்டு வந்து வன்னியரசு பேசுறாருல. வன்னியரசு வந்து திருமாவளவனுக்கு தெரியாமையா பேசுற போறாரு, அவருடைய அனுமதி இல்லாமையா பேச போறாரு. நாங்க வந்து எங்களுடைய தொண்டர்கள் வந்து 25 சீட்டு எதிர்பார்க்கறாங்கன்னு. போன தடவை 21ல என்ன கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 8 இடங்கள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 8 ஒற்றை இலக்கம் தான். ஆமா, 10க்கு கீழே தான். அப்போ இந்த தடவை 25, 10ங்கிறது 8ங்கிறது 12ன்னு கேட்கல, 25 வந்து அதிகாரத்திலேயே பங்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க அது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. அதிகாரத்துல பங்குன்னு குரல் வந்து கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்போம். அந்த ஆதவ அர்ஜுனா பிரச்சனை எல்லாம் அது அந்த இஷ்யூ வரும்போது பேசியிருக்காரு. அப்போ 25 சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னால் திமுக கொடுத்துற போதா அப்படின்னா, திமுக என்ன சொல்லுது, 234ல நாங்க 200ல நிப்போங்குது. மிச்சமே 34 தான். 25 விசிகாவுக்கு கொடுத்தா பிற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுப்பாங்க? ஜவஹர்லா கட்சி இருக்கு, இன்னும் சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, கொங்கு கட்சிகள் இருக்கு, முஸ்லீம் கட்சிகள் வேற சில கட்சிகள் இருக்கு, கிறிஸ்தவ ஜனநாயக கட்சின்னு அதெல்லாம் 1 சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. எப்படி இருந்தாலும் 34 காங்கிரஸ் முக்கியமானது இருக்கு. காங்கிரஸ் போன தடவையே 12ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் அவங்க 12ன்றது இந்த தடவை 15 தான் கேட்பாங்க, இல்ல 20ன்னு கேட்பாங்க. சோ ஆனா திமுகவிலே இருக்கிறதுல மிகப்பெரிய வலுவான கூட்டணின்னா அது விசிகா தானே சார். வாக்கு வங்கி அப்படின்னா விசிகா தான். ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு ஏறத்தாழ வந்து எந்த தொகுதியிலையுமே ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், நாகப்பட்டினம், இதெல்லாம் வந்து நாகை, இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் தொகுதி. அங்கே கம்யூனிஸ்ட் யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இதெல்லாம் அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால. இப்போ அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்குன்னு தனியாக தொகுதிகள் எங்கேயுமே இல்லை. காங்கிரஸுக்குன்னு இருக்கிறது வந்து ஒன்றும் இது காங்கிரஸ் தான் இல்லை, சில இடங்கள்ல காங்கிரஸுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லாமே தவிர இங்கே காங்கிரஸ்காரன் என்னதான் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி தொகுதிகள்லாம் இப்போ குறைஞ்சிட்டு போச்சு. அப்போ வந்து ஆனால் விசிகாவுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி சில தொகுதிகள், அந்த தொகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவினருடைய பர்சன்டேஜை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி திமுக கூட்டணியில, அதாவது திமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியில விசிகா தான் பெரிய கட்சி வாக்கு வங்கி அடிப்படையில். இல்ல நீங்க பாமக அப்படின்னு போனீங்கன்னா இப்போ வந்து பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கு.
அவங்க இங்க வருவாங்களா? விசிக இருக்கிற வரைக்கும் அவங்க அதான் வரமாட்டாங்க. அவர் தெளிவா சொல்றாருல, எங்க பாமகவும் பாஜகவும் இருக்கோ அங்க நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவா இல்லைங்க, அது மட்டும் இல்லாம பாஜக ஒரு பக்கம், பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில் இருந்ததாக சரித்திரம் இல்லை, இருக்கவும் மாட்டாங்க. இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஆரம்ப ரொம்ப காலகட்டத்துல அது மருத்துவர் ரொம்ப முன்னால, அது ரொம்ப முன்னால. சமீப காலங்களில் அப்படி இல்ல. இல்ல. இருப்பதற்கான வாய்ப்புகளும் தெரியவில்லை, சூழ்நிலை இல்ல. அந்த மாதிரி வரும்போது இவர் வந்து 25 25 கேட்டா 25 கொடுத்துருவாங்களா? இது வந்து இந்த பேரம் மாதிரி தான். ஏதோ ஒன்று 25 கேட்டா அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் கேட்பாங்க. பட் எந்த அளவுக்கு திமுக வந்து இறங்கி வந்து, ஏன்னா இவங்களுக்கு 15 கொடுக்கறதே வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த 34க்குள்ள அவங்க 200 நிக்கிறதுங்கிறதுல உறுதியாக இருந்தால், அதிலிருந்து குறைந்து நாங்கள் 170 நிக்கிறோம் 180 நிக்கிறோம்னு சொன்னால் ஒரு கால் சாத்தியப்படலாமே தவிர, 200 நிற்பதாக இருந்தால் அப்போ இது வந்து கொஞ்சம் அந்த தொகுதி பங்கீடு என்பது சிக்கலாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது வெறும் கணக்கு, அரித்மெட்டிக்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த கணக்கு தான் எப்படி கூட்டினாலும் 234க்குள்ள வந்துதான் ஆகணும். ஓகே. ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரா இல்ல வேற எதுவும் ஒரு காய் நகர்த்துறாரா திருமாவர்கள்? இல்லை, இது அரசியல்ங்கிறதே ஒரு பேரம் தானேங்க. அரசியல்ங்கிறதே பேரம். நீங்க வந்து இந்த கட்சி இப்பொழுது பலமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னன்னா, எதிரிலே உள்ள கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை எதிர்கட்சிகளோ பலவீனமாக இருக்கின்றன என்பதுதான் அர்த்தம். நீங்க மோடி வந்து 2014 ஒரு வாங்கினாரு, 2019 300 சொச்சம் ஓட்டு இது இடம் பெற்றார் பாராளுமன்றத்தில். இப்போ 2024 240 தான் வாங்கினார். ஆனா வந்து கூட்டணி சந்திரபாபு நாயுடுவையும் பீகார் நிதிஷ்குமாரையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் நிறுவ முடிஞ்சது. உண்மையிலேயே பலம் குறைஞ்சது. ஆனா அவருக்கு என்ன வந்து ஒரு பெரிய ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏன் வந்தன? எதிர்கட்சிகள் சிதறிவிட்டன. காங்கிரஸ் ஒரு பெரிய அளவுக்கு எங்கேயும் வலுவாக இல்லை. 50 55 ஏதோ 50க்கு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் ஒரே கட்சியா இல்லை. கெஜ்ரிவால் ஒரு பக்கம், மம்தா ஒரு பக்கம், இப்படி ஜெகன் ரெட்டி ஒரு இப்படி ஒரு இடத்துல ஒரு பிஜு பட்நாயக் இப்படி பிரிந்து இருந்ததுனால இவங்களுக்கு எதிராக கன்சாலிடேட் ஆகல. ஒரு எதிர்கட்சி வலுவாக ஒன்றாக சேரவில்லை. அது சேராது அரசியல் ரீதியில. ஏன்னா அதுல வந்து எல்லாமே வந்து காங்கிரஸை தவிர பாக்கி எல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் ஏறத்தாழ வந்து இப்போ இந்தியா அளவுலயே, தமிழ்நாடு மட்டும் தேசிய அளவுலயே ஒரு பெரிய அளவுல இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள்னு சொன்னா, எதிர்கட்சிகள்ங்கிறது காங்கிரஸை தவிர வேற எதிர்கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி இந்த மாதிரி எல்லாமே பிராந்திய கட்சிகள். திமுக ஒரு மாநிலத்தில் உள்ள கட்சி. இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்தில் இருக்கு? ஆமா, நிதிஷ்குமார் கட்சி பீகாரை விட்டு வேற எங்க இருக்கு? கெஜ்ரிவால் கட்சி டெல்லியில இருந்துச்சு, இப்போ அதுவும் போச்சு, பஞ்சாப்ல இருக்கு. பட் அதை தாண்டி ஹரியானா வேற எங்கெல்லாம் நின்னாங்க, இமாச்சல் பிரதேசத்துல. பகுஜன் சமாஜ் கட்சி அந்த மாதிரி கட்சி எல்லாம் இந்தியாவில் இருந்தது. பட் பகுஜன் சமாஜ் கட்சி ரொம்ப ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விசிக தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தேசிய அளவில் பகுஜன் சமாஜ் கட்சி முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து, உத்தரப்பிரதேசம் தான் அவங்களுக்கு மெயின், மாயாவதிக்கு அங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த நிலையிலிருந்து அவங்க கீழே போயிட்டாங்க. இது காரணம் என்னன்னா, அந்தந்த மாநிலத்தில் உள்ள மற்ற காரணிகள் வந்து சொல்லலாமே தவிர, மாயாவதி கட்சி வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா முந்தானேத்தி அவங்க வந்து அவங்களுடைய வாரிசு அரசியல்ங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி பையனா தம்பி பையனா ஆகாஷ் ஆனந்த்னு அவர் தான் கிட்டத்தட்ட வாரிசுன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த அம்மா வந்து திருமணம் ஆகாதவர், ஆனாலும் வந்து நம்ம செல்வி ஜெயலலிதா மாதிரி அந்த மாதிரி இருந்தவங்க. அப்போ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ தெரியல, பொதுவாக அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகுறாங்க. ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் வாஜ்பாய் எடுத்துங்க, மோடி எடுத்துங்க, இந்த மாதிரி சில பேர், ஒரு மோடி திருமணம் ஆனாரு, ஆனாலும் மனைவியோடு சேர்ந்து காமராஜர், இப்படி வந்து பல ஆண்களில் உதாரணம். பெண்கள்ல எடுத்துங்க, ஜெயலலிதா, அப்புறம் மம்தா, மாயாவதி, இப்படி வந்து உங்களுக்கு வந்து அது என்னமோ தெரியல, கல்யாணம் ஆனால் அவங்க வந்து ஏதோ அது ஒரு பலவீனம் ஆயிடுதா, இல்லை கல்யாணம் ஆகாததுனால அது கூடுதல் பலமாக தெரியல. இது வந்து ஒரு இயல்பாக உள்ள அரசியல். எதுக்காக சொல்றேன்னா, நீங்கள் மாயாவதி கட்சி வந்து அந்த ஆகாஷ் ஆனந்தன் அவங்களுடைய வாரிசாக அவங்களே அறிவிச்சவரை கட்சியிலேருந்து எல்லா பதவியிலேருந்து நீக்கிட்டு தன்னுடைய சகோதரரை வந்து ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காங்க. இதுவும் வாரிசு அரசியல் தான். ஆனால் இப்போ வந்து பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி. அப்போ தேசிய அளவில் மோடியின் பலம் எது என்று கேட்டால், எதிர்கட்சிகள் சிதறி இருப்பது தான் மோடியின் பலம். மோடினா பாஜகவின் பலம். இதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுக நாங்கள் 200 இடத்துல நிற்போம்,
200 இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னு. அதாவது எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப விஜய் உள்ள வராரு, அவரும் வந்து நாங்க ஆட்சி அமைப்போம் தான் சொல்றாரு. இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு திமுக தான் முதன்மை எதிரி. வேற யாருமே இல்ல இல்ல அப்படின்றாரு. அது வந்து அது அது வழக்கமா இந்த திமுக, அதிமுக வந்து அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. துரைமுருகன் கூட சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, அதிமுக தான் வந்து இது பாக்கியெல்லாம் வானவேடிக்கை. பாக்கின்னு அவர் யார சொல்றாரு? மித்த கட்சிகள் பாஜக அண்ணாமலைய சொல்றாரு. இல்ல சீமான சொல்றாரு. இல்ல புதுசா வந்திருக்கிற விஜய தாவேகாவ சொல்லலாம். சொல்றாரு. இவங்க தானே. வேற யார் இருக்காங்க? அவர் கம்யூனிஸ்ட் கட்சி யாரையும் கூட்டணியில இருக்கிறவங்கள போய் சொல்லப் போறதில்ல. அவர் எதிர்க்கட்சிகள பத்தி சொல்லும்போது, அதிமுக தான் எங்களுக்கு பிரதான கட்சின்னு சொல்றாரு. அதே சமயத்தில அது சொல்றாரு, எடப்பாடி வந்து வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அதிமுகல. அவர் ஒண்ணும் இல்ல. அது ஸ்பேர் பார்ட்ஸ்னா கழட்டி விட்டா கூட பிரச்சனை இல்ல. அதாவது அதெல்லாம் அரசியலுக்காக பேசுவாங்க. அவரே தான் துரைமுருகன் வந்து திமுகவுக்கு கட்சி மாரி வந்தவர்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 30 சொச்ச அமைச்சர்கள்ல 11 பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க. அவங்கள வந்து விபச்சாரிகள்னு சொல்றாரா? உண்மையிலேயே இப்போ வந்து முதல்வருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து அங்கேருந்து வந்தவர் தான். அதிமுகவிலிருந்து சேகர் பாபு முதல்ல அங்கேருந்து வந்தவர் திமுக, தான். அதுக்கப்புறம் அதிமுக, அப்புறம் அதான் அதான். திமுக. அது அதுங்க வரலாறு. திராவிட கட்சியில திராவிட கழகம் வந்து அது தேர்தல் இயக்கம் இல்ல. அது வெறும் கொள்கை இயக்கம் தான். அதிலிருந்து வந்த திமுக தான் வந்து என்ன சொல்றது? தேர்தல் விதை இயக்கங்கள். ஆரம்பம். அதிலிருந்து அதிமுக, அதுக்கப்புறம் பல பிரிவுகள் வந்தது. பிரிஞ்சு கிரிஞ்சு போனாங்க. சில பேர் திரும்பி வந்தாங்க. ஒரு காலத்துல வைகோ வந்து என்னுடைய கல்லறையில் கூட வந்து நான் திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன். கோபாலபுரத்தில் வந்து கொள்ளை கொள்ளையாக டப்பா அந்த 2G பணம் வந்தது போச்சு. அப்படியான்னு இப்பொழுது உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒருமையிலும் வந்து மிகவும் வந்து தவறாக பேசியிருக்காரு. தவறாக வந்து விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து காலத்தின் கோலம். அரசியல்ல வந்து எல்லாமே யார் திமுகவை எதிர்க்கிறன்னு வராங்களோ அவங்க எல்லாம் திமுக கூடயே போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து அதான் காலத்தின் கட்டாயத்தில் அப்படி வந்து கோலம் கட்டாயம்னு வந்துருது. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ இவர் திருமாவளவன் வந்து அவருடைய அரசியல் பேரத்தை அவர் உயர்த்தி கொள்ள முயற்சி செய்கிறார். இந்த ஆதங்கம் விரக்தி வந்து அரசியலுக்காகத்தான் இன்னைக்கு பேசுறாருன்னு சொல்லல. கடந்த பல வருடங்களாக பல இடங்களில் வந்து அங்கங்க பீஸ் மீல்னு சொல்லுவாங்க. பிட்டு பிட்டா அங்கங்க பேசியிருக்கார். கொடி ஏற்ற விடல, இந்த இடத்துல மதுரை பக்கத்தில் ஏற்ற விடல, இங்கே தருமபுரியில் ஏற்ற விடல, இப்படி ஒரு அங்கே தகராறு, இப்படி அங்கே தகராறுகள் நிறைய நடந்திருக்கின்றன. அதாவது திமுகவுக்கும் அல்லது காவல்துறைங்கிறது என்ன? திமுகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது தானே. அது சமயங்கள்ல அது காவல்துறையா ஏவல் துறையான்னு சொல்ற அளவுக்கு தான் அது எல்லா அவங்க இப்ப என்ன ஆளுங்கட்சியிலுமே. சொல்றாங்க அப்படின்னா, திமுகவோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. ஆமா. ஆனா காவல்துறையில தான் சாதி வெறியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை தனியா பிரிக்கிறாங்க. அது எப்படி நமக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம்? இல்லைங்க, அது அப்படி நான் அதை அப்படி எடுத்துக்கல. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நம்மளுடைய சமூகத்தில் இந்த சாதிய அரசியல் மிகவும் கொடி கட்டி பறக்கிறது. இது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நீங்க ஒரு சாதாரணமா ஒரு ஆள் வந்து நீங்க வந்து காவல்துறைன்னு பிரிக்கிறீங்களே, அதை நான் ஏத்துக்கல. பட் காவல்துறையில சாதிய அரசியல் இல்லைன்னு சொல்லலை நான். இருக்கு. ஆனா காவல்துறையில மட்டும் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ நீதித்துறையில போய் பார்க்க முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு கேஸ் போடுறோன்னு வைங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட நமக்கு தகராறு, ஒரு எல்லை தகராறு, காம்பவுண்ட் வால் தகராறு, கேஸ் போடுறோம். முதல் கேள்வி தமிழ்நாட்டில் என்னன்னா, இது எந்த கோர்ட்டில் போகுது? இந்த கோர்ட்டில். எந்த ஜட்ஜி கிட்ட போகுது? இவர் எக்ஸ். அவர் என்ன ஜாதி? இது இந்த பெரியார் மண்ணுல ஆமா, கேட்கப்படுதா? திராவிட இப்படிதான் மண்ணுல. இப்படிதான். யாரு ஜட்ஜி? அவர் மொழியாரா? ஐயரா? அவர் கவுண்டரா? அப்போ நம்ம அவருக்கு வேண்டிய வக்கீல். மொழியார்னா மொழியார், கவுண்டர்னா கவுண்டர், ஐயர்னா ஐயர். ஒரு உதாரணமா சொல்றேன். இது வேற இல்லாத அவர் அட்டவணை பிரிவினர்னா இப்படித்தான் வந்து நம்ம இதை வந்து நான் வந்து பொதுமக்களிடையவே இந்த மாதிரி ஒரு 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 மனப்பான்மை வந்துருச்சு. அதனால தான் சொல்றேன், இது நீங்க காவல்துறையை மட்டும் இதை வந்து குறை சொல்லி போறதுனால எல்லா நீதித்துறை, அரசு துறை, இப்போ நீங்கள் ஒரு அரசு துறையில் போய் ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லி போறீங்கன்னா, முதல்ல போகும்போதே ஒரு ஆள் வந்து அங்கே என்ன தேடுறான்? நம்ம ஆள் யார் இருக்காங்கன்னு பார்க்குறான். இந்த நம்ம ஆளுங்கிறது என்ன? சாதி. அது காவல்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நம்ம ஆளு. அந்த நம்ம ஆளுன்னும் போது அந்த சாதிய அரசியல் வந்துடுது. அந்த இடத்துல தமிழன் அப்படின்னு அப்படி இன உணர்வு வரல. இந்த இனம்லாம் வந்து மேடையோட நிற்கிது. மேடையிலேருந்து படியிறங்கி கீழே வரல இனம். அந்த இனம் வந்து வாய்மொழியில தான் நிற்கிது. களத்தில் வந்து சாதி மட்டும்தான் நிற்கிது. மதம் சில இடங்களில் நிற்கிது. மதமாவது வந்து ஓரளவுக்கு அதாவது மத அரசியல் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு வரும்போது அவர்கள் வேறு மதம், அந்த வழிபாடு இதெல்லாம் இருக்கு.
கடைசியில் இங்கே சாதியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே முருகன் கோயில், அதே பழனி, அதே திருத்தணி, அதே திருச்செந்தூருக்கு தான் போவாங்க. இவங்க அவ்வளோ பேரும் ஐயர், முதலியார், நாயுடு, நாயக்கர், முதலியார், கவுண்டர் எல்லாரும் வந்து அட்டவணை பிரிவினர், அதில் பறையர், பல்லர், அறிஞர் எல்லாரும் வந்து நான் சொல்றது பெரிய கோயிலில். சில உள்ளூர் கோயிலில் வந்து இந்த சாதியினர் அவங்கள அவங்கள அட்டவணை பிரிவினர் விடமாட்டேன்றாங்கன்ற பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்குது. அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சாதியம் என்பது பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில்தான் மிகவும் வேரூன்றி கிடக்கிறது. இது ஏன் வேரூன்றி கிடக்கிறதுனா, இந்த திராவிட அரசியல்னு சொல்லி கடந்த 90 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்றதுக்கு மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்தே நீதி கட்சி வந்துருச்சுன்றதுனால 90 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்னு சொல்கிறேன். அந்த இதில் இந்த சாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசியலும் சமுதாயமும் வந்து அப்படியே அதை நோக்கி அந்த பாதையில் போனதுனால இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து இன்னும் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்மளால் சாலையில் உள்ள பலகைகளிலிருந்து தான் வந்து சாதி பெயர்களை எடுக்க முடிந்ததே தவிர மக்களுடைய மனதில் இருந்து எடுக்க முடியவில்லை. எடுக்க யாரும் முயற்சிக்கவில்லை, எடுக்க முடியவில்லைன்னு சொல்ல முடியாது. அதை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அவனை வந்து ஏம்பா நம்மால் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொகுதியில் வந்து நான் இந்தோனேஷியாவில் அதிபருக்கு வந்து ஜனாதிபதிக்கு கௌரவ ஆலோசகராக இருந்தேன். நான் சொல்கிறது இந்தோனேஷியாவில் நான் ஒரு 18 வருஷம், அப்போது அதில் ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது, அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அதாவது தமிழ் பூர்வீகமாக கொண்டவர். அவங்கெல்லாம் வந்து இந்தோனேஷியாவில் அந்த ரப்பர் தோட்டம் அந்த தோட்டங்களில் வந்து அவங்க எல்லாம் வேலை செஞ்ச அந்த வம்சாவளி, இந்திய வம்சாவளி இல்லை தமிழ் வம்சாவளி, மிகப்பெரிய தொழிலதிபர். அவரோட நான் வந்து இங்கே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவரை சந்திக்கிறேன் ரொம்ப வருஷம் முன்னால். அப்போது அவர் கேட்குறாரு, அவங்க அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்க எல்லாருமே வந்து தமிழுங்கிறது ஒரு ஜாதி ஆயிடுச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிறவங்க அந்த மலாய் இனத்தவர், அப்படி இல்லைன்னா சீன இனத்தவர், மொழியின் அடிப்படையில் யார் அப்படின்றது பிரிப்பாங்க. ஆமாம். இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த செட்டியார், நாயுடு இதெல்லாம் இல்லை. தமிழுங்கிறது ஒரு ஜாதி மாரி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வழியில் செட்டியார், எங்கள் அம்மா வழியில் பார்த்தீங்கன்னா மோலியார், இல்லை நாயுடு, இல்லை வேறு ஏதோ ஒன்று, இப்படி சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து அதெல்லாம் தாண்டி நீயும் தமிழ் பேசுகிற, நானும் தமிழ் பேசுகிறேன், அப்போ ஒரே ஜாதின்னு இணைஞ்சிட்டாங்க. அது வேற வந்து அந்த சூழ்நிலை கட்டாயத்தினால ஆயிட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அவர் வந்து அந்த தொழிலதிபர் வந்து என்னை வச்சுக்கிட்டு நான் கூட வந்திருக்கேன். கலைஞர் இருக்கார், கேட்குறாரு. நான் கலைஞர்ன்றதுனால வந்து அப்போது அவர் முதல்வராக இருந்தார். ஆனால் அவர் கேட்குறாரு, எல்லாம் நாங்களாம் வந்து ஒன்றா இணைஞ்சிட்டோம், எங்களுக்குள்ள செட்டியார், மோலியார் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறது இல்லை. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் வந்து ஏன் வந்து ஒரு தொகுதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, ஒரு வேட்பாளர் நிற்க வைக்கிறீங்கன்னா, உடனே அந்த எது கணிசமான ஜாதியோ அந்த ஜாதிக்காரர் தான் கேண்டிடேட்டாக போடுறீங்க. இல்லை அதுக்கு அடுத்த அந்த கட்சியில் வந்து இப்போ மொழியார் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மொழியாரை போடுறாங்கன்னா, அதுக்கு அடுத்தது யார் இருக்காங்க, நாயுடு இருக்காங்க, ஒரு ரெட்டியார் இருக்காங்க, அவங்கள போடுங்க. இப்படி தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படிங்க வந்து சாதியை ஒழிப்பீங்க அப்படின்னு நேரடியாக கேட்டார். நான் தான் அவரை கூப்பிட்டு வந்தேன், ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம், அவருக்கு தமிழ் பூர்வீகமே தவிர அவர் தமிழர், அதாவது இந்தோனேஷியா பிறப்புரிமை கொண்டவர், அங்கேயே ஒரு 3 தலைமுறையாக இருக்கிறவர். அவர் படார்னு கேட்டுவிட்டாரு. எனக்கு ஒரே படபடன்னு ஆயிடுச்சு. இவர் என்ன கலைஞர் கோச்சுக்கு போகிறாரு, இல்லை அரசியல்வாதி டப்புன்னு முதல்வர் கலைஞர் அவருடைய பாணியில் சாதுரியமாக சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் வந்து மேடையில் பேசுகிறதெல்லாம் வந்து களத்தில் வந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம்னா அரசியலே செய்ய முடியாது. உங்களுடைய ஆதங்கம் புரியுது, உங்களுடைய கேள்வியுடைய அர்த்தம் புரியுது, ஆனால் நடைமுறையில் சாத்தியப்படாது. இது நான் காதால் கேட்டேன். இது ஏதோ கலைஞர் கருணாநிதி சொன்னார் அப்படிங்கிறதுனால அவர் மட்டும்தான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நான் அர்த்தத்தில் சொல்லலை. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய யதார்த்தமான நிலைமை. அதான் அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். இடையில ஒன்று இருக்குது, களத்தில் ஒன்று இருக்குது. மேடையில் பேசுறது வேற, களத்தில் இருக்கிறது வேற இப்படிங்கிறது இது நமக்கே தெரியுது. அவர் வெளிப்படையாக அவர் அந்த கேள்வியை கேட்டதுனால அவர் அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவரும் வந்து வெளியில் வந்து அப்போது இங்கே சாதியை எப்படி ஒழிக்கிறதுனாரு. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் அதை ஒழிக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆகும், எனக்கு அப்புறம் எவ்வளோ தலைமுறை ஆகுன்னு தெரியல, வாங்க போகலான்னு சொல்லி திருப்பி நம்ம போயிடுச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் இங்கே உள்ள நிலைமை. இந்த நிலைமையில் விசிக திருமாவளவன் வந்து
அவருடைய அரசியல் பேரத்தை உயர்த்தி கொள்வதற்காக கூட இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது எல்லா கட்சிகளும் அதான். இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது, எங்களுக்கு 25 சீட் வேணும், 20 சீட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன சின்ன கட்சிகள் கம்யூனிஸ்ட் கேளுங்க, எங்களுக்கு வாக்கு வங்கியே குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒத்துப்பாங்களான்னு. இல்லை, அங்கே வந்து தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த காலத்தில், ஒரு காலத்தில் வந்து தொழிலாளர்கள்னு இருந்தாலே 51 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உதாரணமாக நிறைய தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள், அங்கே கம்யூனிஸ்ட் தான் ஜெயிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லையே. சாம்சுங்லேயே வந்து இப்போ ஏற்கனவே வந்து பல நாள் போராட்டமாகி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது தீர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அது பிரச்சனையாகி போராட்டமாகி நிற்கிது. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கள வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னு மறுபடியும் போராட்டம். அப்போ வந்து தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் CITU தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய விடமாட்டேன்றாங்க. சாம்சுங் நிறுவனம், கொரிய நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனை. அது போராட்டமாகி அரசியல், அதாவது வெறும் தொழிலாளர் போராட்டமாக இருந்தது அரசியல் போராட்டமாக எதிர்க்கட்சிகள், திமுக அப்படிங்கிற ஒரு எதிர் அணிகளில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. இப்போ அதில் வந்து அந்த போராட்டத்தில் கலந்தவங்கலாம் வேலையை விட்டு நீக்கினாங்க. ஏதோ ஒரு 20 பேரோ என்னமோ நீக்கினாங்க. அந்த 20 பேரை நீக்கினது தப்புன்னு சொல்லி இவங்க மறுபடியும் மறியல் போராட்டம், மறுபடியும் இப்போ பிரச்சனையாயிடுச்சு. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதிவு ஆகுவதற்கே, அப்போ இந்த திமுக அரசு நினைத்திருந்தால் அந்த சாம்சங்கில் கூப்பிட்டு, நீங்கள் வந்து கம்பெனி நடத்தணுமா வேணாமா, பதிவு பண்ணு, ஏன் மாட்டேன்ற கேட்கலாமா? இவங்க தானே அவங்களுக்கு வந்து, இவங்கன்னா என்ன, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தானே அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று திமுக கொடுத்துருக்கணும், இல்லை அதிமுக கொடுத்துருக்கணும். கடந்த 30 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு யார் கொடுத்துருக்க முடியும்? ஒன்று அதிமுக கொடுத்துருக்கணும், இல்லை திமுக கொடுத்துருக்கணும், ஏதோ ஒன்று. ஏன் வந்து கேட்க முடியல, ஏன் சொல்ல முடியல, அவங்கள வந்து அழுத்தம் கொடுக்க முடியல? ஏன்னா அதெல்லாம் அந்த கம்யூனிஸ்டுகளுக்கான அந்த வாக்கு வங்கி இருந்ததுன்னா அவங்களால வந்து, நீங்கள் மட்டும் இது வந்து சாம்சுங்கில் வந்து எங்களுக்கு அந்த பதிவு பண்ணலைன்னா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பேரம் வந்து அவங்களுக்கு இல்லை. அந்த பேர அழுத்தம் கொடுக்குற சூழ்நிலை இல்லை, வாக்கு வங்கி இல்லை. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது விசிகாவிற்கு இன்னும் அந்த வாக்கு வங்கி இருக்கு. அதனால அவர் வந்து இந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார். இது ஒரு அரசியல் பேரம் என்று சொன்னால் அந்த பேரம் யதார்த்தமான பேரம், அதில் வந்து தவறுன்னு நம்ம சொல்லலை. இதுதான் இயல்பான ஒரு பேரம் தான். இந்த பேரத்தை எவ்வளவு தூரம் அவரால் வந்து பண்ண முடியும்? இதை தாண்டி அவர் இந்த கூட்டணியில், அவர் இப்போ சொல்லிட்டாரு திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறேன்னு. எல்லாம் தான் சொன்னாங்க அரசியல்வாதிகள். நான் திருமாவளவனை வந்து தனியாக குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா அரசியல்வாதிகளும் நேற்றுக்கு ஒன்று பேசியிருக்காங்க, இன்றைக்கி ஒன்று பேசியிருக்காங்க, நாளைக்கு வேறு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது. மக்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு சொன்னார். உதயநிதி வந்தாரா? உதயநிதி வந்து நான் சினிமாவோடு தான் இருப்பேன், எனக்கு சினிமா தான் பிடிக்கும், நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னார். வந்துட்டார்ல. தேர்தல் வாக்குறுதியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீட்டு தேர்வு எங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது என்ன ரகசியம் சார்? அது அவங்களுக்கே தெரியலங்க, அதான விஷயம். இல்லை, இது வந்து நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மது ஒழிப்பு, அதாவது டாஸ்மாக். எப்போ பாரு கேட்டால் திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மது விலக்குக்காக நாங்கள் நிச்சயமாக ஒரு நாள் மது விலக்கை கொண்டு வருவோம். 1971 கலைஞர் கருணாநிதி வந்து முதல்வராக இருக்கும்போது முதல்ல அதை வந்து சாராய கடையை ஓப்பன் பண்ண போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 54 வருஷமாக அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. படிப்படியாக குறைப்போம், லிஃப்ட் வழியாக குறைப்போம்னு ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் குறையலை. 35,000 கோடி இருந்தது, 45,000 கோடி ஆகி 55,000 கோடி ஆச்சு. இன்றைக்கி வந்து ஏறத்தாழ வந்து தமிழ்நாட்டில் வந்து 1.5 லட்சம் பேர் வந்து மதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்கன்னா 8 கோடி, சாரி 1.5 லட்சம் இல்லை, 1.5 கோடி பேர். 8 கோடி பேரில் 1.5 கோடி பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. இவர்கள் வந்து மிகப்பெரிய சாதனை. ஆமாம், மக்களுக்கு சோதனை, கட்சிகளுக்கு திமுகவுக்கோ இல்லை கட்சிகளுக்கோ. ஏன்னா அதிமுக பொருட்களையும் இருந்திருக்கு, எம்ஜிஆர் பொருட்களையும் இருந்திருக்கு, ஜெயலலிதா பொருட்களையும் மதுக்கடைகள் இருந்திருக்கு. திமுக ஆரம்பித்து வச்சதை இவங்க வந்து அந்த திராவிடத்தை இவர்கள் தொடர்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிங்க, அதாவது நீங்கள் வந்து எப்படி நம்புறீங்க? நீங்கள் இவங்க எப்படிங்க மதுவிலக்கு கொண்டு வருவாங்க? வாக்குறுதியாவது அது சும்மா அந்த அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடல. பாடல் போடுறாங்களா சார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான். கரெக்ட். அதெல்லாம் வந்து பாட்டெல்லாம் கேட்டீங்க நல்லா இருக்குல்ல, டான்ஸுக்கு நீங்களும் ஆடி சந்தோஷமாக இருங்க ஒரு 10 நிமிஷம். நான் சொல்கிறது என்னென்னா, 12 சாராய ஆலைகளில் கோல்டன் மிடாஸ் தவிர 11 சாராய ஆலைகள் திமுக அல்லது திமுக நிர்வாகிகள் அல்லது திமுக நிர்வாகிகளுக்கு வேண்டியவர்கள், வேண்டப்பட்டவர்கள், சார்பானவர்கள், பச்சையாக சொல்ல போலாம் பினாமிகள்னு சொல்லுவோம், அந்த வகையில் அவங்களுடையது. வருஷத்துக்கு ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் அந்த தனியாருக்கு கிடைக்கிறது. தனியாருங்கிறது யாரு? நம்ம சொல்கிற திமுக அமைச்சர்களோ நிர்வாகிகளோ இவங்களுக்கோ. அரசுக்கு வந்து 45,000 வருது, 55,000 வருதுன்னு சொல்கிறாங்க.
அதில் செலவு போக ஒரு 25,000 கோடி கூட நிற்கலாம், சம்பளம் கும்பலெல்லாம் கொடுத்தது போக. நீங்கள் இவங்களுக்கு 40,000 50,000 கோடி அரசுக்கு, அதை போல் 20 பங்கு அந்த தனியாருக்கு லாபம். சாராயத்தை ஒழிப்பாங்களா திமுகவில்? இல்லை அதிமுக வந்தாலும் ஒழிப்பாங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று தான், அதுவும் அதிமுக இல்லை, சசிகலான்னு அது தனியாக போயிட்டாங்க அவங்க. ஆனால் இவ்வளவு இருக்க இந்த 11 சாராய ஆலையத்தை ஆரூரான் சுகர் சேர்த்து, அதுவும் சாராய ஆலையை அடித்து திருவாரூரில். அப்போ வந்து உங்களுக்கு எப்படிங்க ஆக்குவாங்க? எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி நம்புறீங்க? ரைட். நீட் தேர்வு ரகசியம்னு சொன்னீங்கல்ல, எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒரு சீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய். தனியார் மெடிக்கல் காலேஜ் 50 லட்சம் ரூபாய் வாங்கிறவங்க ஒன்று திமுக நிர்வாகிகள், திமுக சம்மந்தப்பட்டவர்கள் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு கப்பம் கட்டுறவங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுக்குறவங்க இவங்க. எதுக்காக நீட் தேர்வு வந்தது யார் வேணாலும் ஏழை மாணவர்கள், முன்னால் அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு 50 பேர் கூட 40 பேர் 30 பேர் தான், 30 மாணவர்கள் தான் மருத்துவ கல்லூரியில் இடம் பெற்றாங்க. எப்போ? நீட் தேர்வுக்கு முன்னால். நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் ஏறக்கால 500லேருந்து 700 800 பேர் அரசு பள்ளி மாணவர்கள். ஏன்னா அரசு பள்ளின்னு வரும்போது இலவசமாக கல்வி கற்பவர்கள் ஏழைகள்ங்கிற ஒரு கணக்கில் வரும். கொஞ்சம் பணம் இருக்கிறவன் தானே கான்வென்ட்டில் போய் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தனியார் பள்ளியில் போய் ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறான். இலவசமாக போய் கார்பரேஷன் ஸ்கூல்லையும் அரசு பள்ளியிலையும் படிக்கிறவன் அவனுக்கு 30-40 பேர் கூட வராத அந்த இதில் நீட் தேர்வு மூலம் இப்போ 700 800 பேர் வர்றாங்க. இது ஏழை மக்களுக்கு லாபமா இல்லையா? ஏன் நீட் தேர்வை எதுக்குறாங்க? ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 40 லட்சம் 50 லட்சம், எம்பிபிஎஸ்னா 40-50 லட்சம், எம்டி அதாவது முதுகலை அப்படின்னா எனக்கு தெரியும் 2 கோடி 3 கோடி கேபிட்டேஷன் ஃபீ. அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீது எந்த கணக்கில் வரணும் கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது வரி கணக்கிலலாம் வராது, வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அவங்க வாங்குறவங்க அதுக்கு அரசு, எந்த அரசு ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு கப்பம் கட்டிடுறாங்க. அது அந்த கல்வித்துறைக்கோ எந்த துறைக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு கொடுக்கணுமோ, கட்சி தலைமைக்கோ அது போயிடுது பணம். நீட் தேர்வை இவங்க எதிர்க்காம என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பாதிக்கப்படுறது யாரு? வசூல் பண்ண முடியாதுல்ல ஒரு சீட்டுக்கு. கிட்டத்தட்ட 3000 கோடி ஒரு வருஷத்துக்கு இந்த கேபிட்டேஷன் ஃபீ மட்டும் அந்த மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும், இன்ஜினியரிங் கல்லூரி விட்டுருங்க, மருத்துவக் கல்லூரியில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபா மக்களிடம் வசூலிக்கப்படுகிறது. பணம் இருக்கிறவன் தான் கொடுக்குறான். பட் மக்கள் தானே அவனும், பணம் இருந்ததுனால அவனுக்கு கடன் வாங்கி கொடுக்குறான், வீட்டை விற்று கொடுக்குறான். அப்போ அவனும் மக்கள் தானே. அப்போ எப்படிங்க நீட் தேர்வு விடுவாங்க? இப்போ நீங்க மத்திய அரசு நவோதயா ஸ்கூல்னு கொண்டு வருது. ஏற்கனவே கேந்திரியா வித்யாலயான்னு இருக்கு. கேந்திரியா வித்யாலயாங்கிறது அநேகமான நகரங்களில் இருக்கு. நகரங்களில் இருக்கும்போது அதுல ஃபீஸ் இருக்கு. ஆனால் என்னன்னா தரமான கல்வி கொடுக்குறாங்க, தாய்மொழி உட்பட. தாய்மொழின்னு நான் சொல்றது தமிழ்நாட்டில் தமிழ், அந்தந்த மாநிலத்தில் கேந்திரியா வித்யாலயா இருக்கு. கிராமங்களில் மற்ற மாநிலங்களில் நவோதயா பள்ளி, இலவச கல்வி அதே தரத்துடன். கேந்திரியா வித்யாலயாங்கிறது முன்னுரிமை மத்திய அரசு ஊழியர்களுக்கு, பணியாளர்களுக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கும் இடம் உண்டு. கேந்திரியா வித்யாலயா கூடாதுன்னு தமிழ்நாட்டில் பேசுகிற திமுக, அதிமுக, திராவிட எம்பிக்கள் கேந்திரியா வித்யாலயாவுக்கு அட்மிஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எப்படி ஏன் கொடுக்குறாங்க? திமுகவோட அமைச்சர்கள், பொறுப்பாளர்களுடைய திமுக எம்பிக்கள், அமைச்சர்கள், இவங்க முக்கியமான புள்ளிகள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. கேந்திரியா வித்யாலயில் நங்கநல்லூர், தாம்பரம், இங்கே ஒரு இடத்துல, வேறு இடத்துல அடையாரில் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுங்க அப்படின்னா, எம்பின்னா ஒரு மரியாதைக்கு லோக்கல் எம்பி என்றைக்காவது ஒரு நாள் உபயோகப்படுவார். ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரோடு கீடு போடணும், ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வேலை என்ன போடணும். அப்போது நீங்கள் உங்கள் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு எவ்வளோ வசூல் பண்ணாங்கன்றது ஆண்டவனு தான் வெளிச்சம். அது வேறு விஷயம். காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்களா இல்லை வேண்டியவனுக்கு பண்ணுறாங்களா? ஆக மொத்தம் அது நீங்கள் பண்ணுறது. அப்போ கேந்திரியா வித்யாலயாவில் ஃபீஸு, அதாவது நியாயமான ஃபீஸு. தனியார் பள்ளிக்கு போனீங்கன்னா திமுக ஏறக்குறைய திமுக முதல்வர் குடும்பம் மட்டும் இல்லாமல் மற்ற அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் நடத்துகிற பள்ளிகள் மட்டும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பள்ளிகளில் வரக்கூடிய முதல் 20 பள்ளிகளில் 18 பேர் பள்ளிகள் திமுகவை சேர்ந்தவர். நான் தோராயமாக சொல்கிறேன், 1-2 முன்ன பின்னா இருக்கலாம். இவர்களுடைய பள்ளிகளில் இந்தி இருக்குது, இந்தி வாத்தியார்கள் இருக்காங்க, இந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, பிரெஞ்சு, ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறாங்க, சமஸ்கிருதமும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அரசு பள்ளி வரும்போது 3வது மொழி கூடாது. இப்போ கூட தமிழ் இசை பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தமிழில், ஆங்கிலத்தில், அப்புறம் தெலுங்கில் சொல்லியிருக்காங்க. அதில் முதல்வர் எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு வர சொல்லி. எதனாலன்னா அவர் முதல்வர் குடும்பம் ஓங்கோலியிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்ததாக ஒரு அவளுடைய பூர்வீகம் ஆந்திராவில் உள்ள ஓங்கோல்
அன்றைய ஆந்திராவில் இருந்த ஓங்கோல்னு சொல்கிறாங்க. இதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி 2021 முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஆன உடனே அந்த ஓங்கோலில் அது என்னமோ ஒரு பேர், ஒரு கிராமம் மறந்து போச்சு, அந்த கிராமத்தில் வந்து பதாகை வச்சு டிவிலேயே வந்து நம்ம ஊரை சேர்ந்த வம்சாவளியான இவர் ஸ்டாலின் அவங்க வந்து முதல்வர் ஆகிட்டாங்க, அவங்க பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அது ஒன்றும் தவறுன்னு நம்ம சொல்லலை. இருந்தாலும் தெலுங்கு எனக்கு தெரியாது இல்லைங்க. இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தோனேஷியாவில் போய் அதிபருக்கு நான் வந்து கௌரவ ஆலோசகராக இருக்கும்போது, நான் தமிழ்நாட்டில் வரும்போது நான் எந்த ஒரு வங்கியில் நான் வந்து அதிகாரியாக இருந்தேன். அதுக்கு முன்னால் ராஜினாமா பண்ணிட்டு தான் போனேன். அப்போ அந்த வங்கியில் என்னை கூப்பிட்டு வந்து ஒரு கௌரவம் பண்ணாங்க. நம்ம வங்கியில் வேலை பார்த்த ஒரு பணியாளர், ஒரு அதிகாரி வந்து இந்தோனேஷியாவில் போய் பெரிய தொழிலதிபராகி கௌரவ ஆலோசகராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு பெருமை. அதே மாதிரி அவங்க வந்து சொல்றதுல வந்து நம்ம வந்து அதை தவறுன்னு சொல்லலை. ஒரு மேடையில பேரு பெத்த பேரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு சார். அப்புறம் யாரு முதல்வர் அவர்கள் இல்ல அவங்க வந்து தெலுங்கு வந்து, அதாவது நாளடைவில் அவர்கள் வந்து தெலுங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அது வந்து இயல்பாக ஒரு நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம போய் நீங்களோ நானோ போய் பீகாரில் செட்டில் ஆகிறோன்னு வைங்க, ஒரு நானே இந்தோனேஷியாவில் போய் நான் ஏன் அதிபருக்கு வந்து ஆலோசகர் ஆக முடிந்தது என்றால், அந்த மொழியை கற்றுக்கொண்டு பேச கற்றுக்கொண்டேன், எழுத கற்றுக்கொண்டேன், அதை மொழி மாற்றம் செய்யவும் கற்றுக்கொண்டேன். இப்போ அந்த மொழியை கற்றுக்கிட்டதுனால தான் என்னை வந்து வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய திறமை மற்ற திறமைகளுக்காக வச்சுக்கிட்டாங்கன்னு, அதாவது ஆலோசகராக நியமித்தார்கள் என்றால் கூட மிக முக்கியமான காரணம் அவர்கள் மொழி எனக்கு தெரிஞ்சது. அவங்க ஆங்கிலம் பேச மாட்டாங்க, அதனால வந்து அவங்களுக்கு இந்த மொழி முக்கியம். அவர் பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது, அந்த மேகவதி சுகர்ணோபுத்திரி அதிபர் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளராக நான் இருந்தேன். அதே அவங்களே வந்து தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை மீட் பண்ணும்போது நான் தான் வந்து மொழிபெயர்ப்பாளர். ஏன்னா அவங்க ஆங்கிலம் பேச மாட்டாங்க, தமிழும் பேச முடியாது. அப்போது இந்த மொழிங்கிறது வந்து முக்கியம். அந்த எதுக்காக இதை உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, எப்படி வந்து சாராய ஆலை இருக்கிறதுனால மதுவை ஒழிக்க மாட்டாங்களோ, எவ்வளவுதான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் ஒழிக்க மாட்டாங்க நிச்சயமாக. அதே மாதிரி நீட் தேர்வை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த நீட் தேர்வுனால இவங்களுக்கு வந்து வருமானம் போயிடுது. தனியார் கல்லூரிகளுக்கு வருமானம் போகுது. தனியார் கல்லூரிகளை வைத்திருக்கும் திமுக மற்ற அதிமுகவில் 1-2 பேர் வச்சிருப்பாங்க. எல்லாமே திமுக தான் வச்சிருக்காங்க, பெரும்பாலும் வச்சிருக்காங்க திமுகவில். ஆக மட்டும் திராவிட கட்சிகள் தான் அதிகமாக வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வருமானம் போயிடும், இல்லை அரசு, அதாவது கட்சிக்கு வருமானம் போயிடும் அந்த கப்பம் கட்டுறதுல. அதனால நீட் தேர்வு ஒழிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வாங்க, இப்போ வந்து PM ஸ்ரீன்னு ஒரு ஒரு மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இதில் வந்து இந்த PM ஸ்ரீல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபீஸே வந்து 200 ரூபா 300 ரூபா தான். PM ஸ்ரீல 200 ரூபா 10ஆம் கிளாஸ் வரைக்கும், 11, 12க்கு வந்து 300 ரூபா மாதம். தரமான கல்வி, விளையாட்டு, தாய்மொழி உண்டு, ஆங்கிலம் உண்டு, 3வது மொழி வந்து ஒரு 8 இந்திய மொழிகள். அந்த 8 இந்திய மொழிகளில் தமிழ் இருக்குது, கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தியும் இருக்குது. 8 வெளியே ஃபாரின் அயல்நாட்டு மொழிகள், ஜெர்மன், ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு. இதில் இந்த மாநிலத்தில் 3வது மொழியாக ஏதாவது 3-4 மொழியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 8 16 இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஜெர்மன் படிக்கலாம். நடிகர் விஜய், தாவேகா தலைவருடைய விஜய், அவர் வந்து விஜய் வித்யாசிரம்னு ஒரு பள்ளி வச்சிருக்காரு வேளச்சேரியில். என்னோடது இல்லை அப்படின்றாருல சார். அது வந்து அவர் சொல்கிறாரு, அவங்க அப்பா அதுன்னு சொல்கிறாரு. என்ன அவங்க அப்பா வேற அவர் வேறன்னு வந்து எப்படிங்க எடுத்துக்க முடியும்? அவர் பேரையும் வச்சுருக்காங்க. அதோடைய தாளாளர், அதோடைய இது வந்து நிலம் சொத்துக்கள்லாம் வந்து SA சந்திரசேகர் அவர்கள் பேரில் இருக்குது. இது என்னுடையது இல்லைங்கிறாரு. திருமாவளவன் வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒரு வேளச்சேரியில், அதே வேளச்சேரியில் அது ஒரு பள்ளி ப்ளூ ஸ்டாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சன்ஷைனு முதல்வருடைய குடும்பத்தில் வச்சுருக்காங்க. ப்ளூ ஸ்டாரு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கௌரவ தலைவர் தான், அந்த இடம் தான் என்னது ஏதோ சொல்லுவாங்க, அந்த சட்டை வந்து என்னது மாப்பிள்ளை நான் இல்லைன்னு ஒரு படத்தில் வர்ற மாதிரி சொல்கிறாரு, படையப்பால வர்ற மாதிரி அந்த இது சொல்கிறாரு. இது வந்து நீங்கள் வந்து இடம் தான் என்னது, இடமா இருந்தால் தாளாளர் கரஸ்பாண்டன்ட்ன்ற பேரில் வெப்சைட்டில் எப்படி அவர் பேர் வருது? தாளாளர்னா என்ன? அவர் தான் பொறுப்பாளர், பள்ளிக்கு தலைமை பொறுப்பாளர். கௌரவ தலைவர்ங்கிறது வேற. கௌரவ தலைவர்னா சும்மா வந்து ரிப்பன் வெட்டிட்டு ஏதாவது ஆண்டு விழாம்போது வந்து சாப்பிட்டு அது சும்மா ஒரு மரியாதைக்குரிய பதவி, அது அவ்வளோதான். ஆனால் வந்து தாளாளருங்கிற பேரில் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு பேர் வருது வெப்சைட்டில். இப்போ இதெல்லாம் வெளியில் பப்ளிசிட்டி வந்தப்பறம் அதை எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போது அதுக்கு ஏங்க நீல நட்சத்திரம்னு பேர் வைக்க மாட்டேன்றீங்க, ப்ளூ ஸ்டார்னு வைக்கிறீங்க? அங்கே இந்தி வருது, CBSE பள்ளி அது. அதே மாதிரி அவர் நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜயோடைய பையன் எங்கே படிக்கிறாரு? வெளிநாட்டில் படிக்கிறார். இங்கே படிக்கும்போது எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? உதயநிதி எந்த ஸ்கூலில் படித்தார்? DAV ஸ்கூலில் படித்தார். அரசு பள்ளிக்கூடத்துலையா படித்தார் துணை முதல்வர்? இல்லை. இவங்க ஆக மொத்தம் அரசியல் தான் இது, வந்து உதாரணங்கள் தான் நான் சொல்கிறேன்.
எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கட்சி பேதம் இல்லாமல் இவங்க வீட்டு பசங்கள்லாம் வந்து கான்வென்ட்டில் படிக்கணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கணும், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும். கலைஞர் வந்து அப்போ வந்து தயாநிதி வந்து கட்சியில் வந்து ஒன்றும் பெரிய நிர்வாகி கூட இல்லை, சன் டிவி தயாநிதி மாறன் அவர் வந்து நீங்கள் எம்பி ஆக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து அப்படின்னு வந்து கேட்டபோது அவருக்கு வந்து அவர் படித்தவர், அதோடு ஹிந்தி நன்றாக பேச தெரிந்தவர். அப்போ ஹிந்தி தேவைன்னு சொல்கிறோம். இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை, திணிக்கக்கூடாதுன்னு. எங்கே திணிச்சாங்க? 8 மொழியில் வந்து உங்களுக்கு விருப்ப பாடத்தில் நீங்கள் ஒரு பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது மொழிக்காக இந்த 16 மொழி இருக்குன்னா 16 வாத்தியார் தனித்தனியாக, ஜெர்மனுக்கு ஒரு வாத்தியார், ஃப்ரெஞ்சுக்கு ஒரு வாத்தியார், ஹிந்திக்கு ஒரு வாத்தியார், சமஸ்கிருதத்துக்கு ஒரு வாத்தியார், கன்னடத்துக்கு ஒன்று, தமிழுக்கு ஒன்று, இது சாரி தமிழ் இல்லை, இது தெலுங்குக்கு ஒரு வாத்தியார்னு போட முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு 2-3 மொழிக்கு தான் போட முடியும். அது என்ன பண்ணுவாங்கன்னா இயல்பாக இப்போ நீங்கள் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பதி, இந்த ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதிகளில் வந்து தெலுங்கு 3வது மொழியாக போடுவாங்க. ஏன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து தெலுங்கும் தமிழும் பேசுவார்கள். இந்த பக்கம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் தாண்டி இந்த பக்கம் போட்டிங்கன்னா மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க, தமிழும் மலையாளமும். அப்போ அங்கே மலையாளம் 3வது மொழியாக இருக்கும். இந்த பக்கம் ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி பார்த்தீங்கன்னா கன்னடம் வந்து அங்கே வந்து 3வது மொழியாக, அதாவது இயல்பாகவே இருக்கும். ஏன்னா அவன் வீட்டில் அது பேசுவான். அப்போ அதை படிக்கணும்னு அவன் நினச்சா தப்பு ஒன்றும் இல்லையே. இப்போ நீங்கள் ஹிந்தி 3வது மொழியாக வந்து திணிக்கிறீங்கன்னு சொன்னால், இந்தியை மட்டும்தான் 3வது மொழின்னு சொன்னால் அது திணிப்பு. இல்ல மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நமக்கு உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், கரெக்டு தான். தேசிய, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று போடுறாங்க. இது போடுறது வந்து திடீர்னு நேற்று முந்தானத்து காலையில் திடீர்னு தர்மேந்திர பிரதான் மந்திரி ராத்திரி தூக்கத்தில் கனவு கண்டு அவர் வந்து போடல. பல வருஷங்களுக்காகவே இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இதுக்கு அதுக்கான ஒரு முறையான இது பண்ணி எல்லா கட்சிகளுடைய ஆலோசனை நடத்தி, அந்த சில ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், சிலது வந்து ஆளுங்கட்சி வந்து அது வந்து புறந்தள்ளி இருப்பாங்க. அது வழக்கமாக உள்ளது தான். அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்கிற எல்லா கட்சி சொல்கிறதையும் வந்து ஆளுங்கட்சி கேட்டுருமா? எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் தாண்டி அது சட்டமாக்கப்பட்டு எல்லா இப்போ சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் எங்கே இருக்குது? வடநாட்டில் இருக்குது, தென்னாட்டில் இல்லை. அங்கெல்லாம் சில பகுதிகளில் தமிழ் 3வது மொழியாக கற்றுவிக்கப்படுகிறது. எதில்? இந்த தேசிய கல்வி திட்டத்தில் NEPன்னு இப்போ சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் வந்து தமிழ் வந்து 3வது மொழியாக இல்லை. ஒரு சில பகுதிகளில், குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதமர் மோடியுடைய தொகுதியான மணிநகர், ஏன்னு கேட்டால் அந்த மணிநகரில் 30% தமிழர்கள் வாக்காளர்களோ இல்லை அங்கே தமிழர்கள் இருப்பது. இப்போ அந்த மாதிரி இப்போ தமிழர்கள் வாழும் பகுதியில் வேறு மாநிலத்தில், வட மாநிலத்தில் தமிழை வந்து 3வது மொழியாக வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் மாநிலம் முழுக்க வந்து தமிழை வைக்கவில்லை. அவன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் விருப்பமாக படிக்க போகிறாங்க? இப்போ தமிழர்கள் வாழும் பகுதினா அவன் தமிழ் படிப்பான். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து திருப்பதி பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டு பகுதியில் உள்ளவன் தெலுங்கு படிப்பான். இந்த பக்கம் அங்கே நாகர்கோவில் தான் மலையாளம், ஓசூர், கிருஷ்ணகிரி. அதே மாதிரி சவுகார்பேட்டு, திருப்பூர், வட மாநில தொழிலாளர்கள் அதிகம், இந்த மாதிரி சில பகுதிகள் உள்ளது ஹிந்தி படிப்பாங்க. இதை நீங்கள் ஹிந்தி, அதாவது திணிப்பு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, மாநிலத்தில் வந்து பள்ளிகளில் ஆசிரியர்களை யார் நியமிக்கிறார்கள்? மத்திய அரசா நியமிக்குது, அரசு பள்ளிகள் மாநிலத்தில். நீங்கள் இந்திய வாத்தியார் போடவே இல்லைன்னா இந்தி அப்படி வந்து திணிக்க முடியும்? சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்ககிட்ட. மொழி பாடத்திட்டமாக வைங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க சார். இல்லைங்க, அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் கட்டாயம் 3வது மொழி ஹிந்தி தான் கற்கணும்னு சொன்னால் திணிப்பு. 8 + 8 16 ஒரு மொழியை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அந்த மொழிக்கு அங்கே வாத்தியார் இருக்கணும். நான் வந்து ஸ்பானிஷ் மொழி தேர்ந்தெடுக்கிறேன், ஆனால் ஸ்பானிஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லைன்னா எடுக்க முடியாது. வாத்தியார் எதுக்கு இருக்காரோ அதை தான் நான் எடுக்க முடியும் அந்த பள்ளியில் நான் படித்தா. இல்லை ஸ்பானிஷ் எந்த பள்ளியில் இருக்கோ அங்கே போகணும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து ஸ்பானிஷ் படிக்கணுங்கிறதுக்காக 30 கிலோமீட்டர் தாண்டி 40 கிலோமீட்டர் தாண்டி சாத்தியமில்லை. அப்போது நீங்கள் வந்து எந்தெந்த மொழிகள் வந்து 3வது மொழியாக எந்தெந்த பகுதிகளில் ஒரு மாநிலத்திலும் பகுதிக்கு பகுதி இது மாறுபடும். இந்த பார்டரில் இருக்கா, அந்த பார்டரில் இருக்கா, இந்த பார்டரில் இருக்கான்றதை பொறுத்து மாறுபடும். நீங்கள் இந்தி வாத்தியார் வைக்கவே இல்லைன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த ஒரு பள்ளியிலையும், அரசு பள்ளி பற்றி தான் பேசுகிறோம். தனியார் பள்ளியில் திமுகவினர் நடத்தும் குடும்ப பள்ளிகளில் கூட வந்து சிபிஎஸ்சி இருக்குது, ஹிந்தி வந்து படிக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது, சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு, உருது படிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அப்போது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறவன் வந்து ஹிந்தி படிக்கலாம் தமிழ்நாட்டில். இந்த ஏழை இலவசமாக படிக்கிறானே, இவன் ஹிந்தி படித்தா தமிழை படிக்க வேணான்னு சொல்லலை, தமிழ் தான் படிக்கணும்
ஆங்கிலம் அவசியமாக போயிடுச்சு, உலக அளவில் வந்துடுச்சு, இந்தியாவிலும் வந்துடுச்சு. மூன்றாவது இந்தி மொழி படிக்கிறதா விருப்பப்பட்டால், இந்தி மொழி படிக்க அங்கே வசதி இருந்தால், வசதின்னு நான் சொல்றது வந்து வாத்தியார் இருந்தால், போடப்பட்டிருந்தால் அதை படித்தான்னா அவன் வெளியில் போய் வேலை பார்ப்பான்ல. இங்கே வேலை கிடைக்கலன்னா வெளியில் போகிறான். இப்போ அங்கிருந்து இங்கே வராங்கல்ல வடக்கத்தியர்கள்னு சொல்கிறோம், வடக்கர்கள் பானிபூரி விற்கிறவன் சொல்கிறோம். அவ்வளோ பேரும் பானிபூரி விற்றா இந்தியாவில் வந்து எல்லா பானிபூரியும் உலகம் பூரா நம்ம தொழிலாளர்கள்லாம் வராங்களா? அதான் சொல்கிறேன். அவனை நீங்கள் பானிபூரின்னு கிண்டல் பண்ணலாமே தவிர கட்டட தொழிலாளர்கள் சலூனில் போய் பாருங்கள், ஹோட்டலில் வந்து சர்வர் அந்த வெயிட்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரவங்க, இப்படி எல்லாம் வந்து இந்திக்காரங்க வந்துட்டாங்க. நீங்கள் அவன்கிட்ட பேசி பாருங்க, நீங்கள் ஹிந்தியில் பேச ஆரம்பிங்க, அவன் சரளமாக உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறான். ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா அவன் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறான். இதே மாதிரி நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டா ஒரு கால் இவன் வேறு மாநிலத்துக்கு டூரிஸ்டாக போகலாம், இல்லை ஒரு தொழில் நிமித்தமாக போகலாம், இல்லை வேலை வாய்ப்புக்காக போகலாம், எப்படி வேணாலும் போகலாம்ல. இப்போ நான் வந்து இந்தோனேஷியாவுக்கு போய் இந்தோனேஷிய மொழி கற்றுக்கிட்டதுனால என்னால் வந்து ஒரு அதிபருக்கு ஆலோசகராக உயர முடிந்தது. எல்லாருமே அதிபருக்கு ஆலோசகராக ஆயிடுவாங்கன்றது நான் சொல்லலை, எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் சொல்கிறேன். பட் அது கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மொழியை நான் தமிழன் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவில் போய் நான் போய் பேசியிருந்தேன்னு வைங்க, தமிழில் மட்டும்தான் பேசுவேன்னு சொன்னால் என்னுடைய அந்த முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கும். நான் என்னை வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்து ஜெர்மன் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம். ஏங்க ஜெர்மானியர்கள் வந்து தமிழர்களோட வந்து தொப்புள் கொடி உறவுகளா? ஸ்பானிஷ் பிரெஞ்சு எல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய பெரியார் வழி தோன்றல்களா? ஈவேரா பெரியார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரா? அப்ப அதெல்லாம் மூணாவது மொழியா படிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க. இது இந்தின்றது அரசியலுக்காக. நீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த திட்டத்தில் சேர்ந்தாதான் பணம் கொடுப்பேன்னு. இது திமுக அரசு சொல்லுவது வடிகட்டிய போய். 2024 அவர் சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து தலைமை செயலாளராக இருக்கும் பொழுது வி ஆர் வெரி கீன் டு ஜாயின் திஸ் ஸ்கீம் அண்ட் வி வில் சைன் தி MOU ஷார்ட்லி அப்படின்னு போட்ட அந்த ஜிஓ வந்து, அதாவது அரசு கடிதம், மத்திய அரசுக்கு எழுதின கடிதம் வந்து வைரலாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு 24. இதை விட தமாஷ் என்னன்னா, 22, 23க்கு இதே அந்த NEP என்கிற தேசிய கல்விக் கொள்கையில் நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தமிழ்நாடு வாங்கி இருக்கிறது. என்ன வந்து சொல்லி வாங்கியிருக்காங்க, அதுக்கு தான் இது. இல்லைங்க பணம் வாங்கிட்டீங்க, அந்த MOUவில் கையெழுத்து போடல, நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு நாங்கள் ரெடியாக இருக்கோம், போட்டுருவோம், நாங்கள் இந்த வருஷம் பணத்தை கொடுத்துருங்க, அடுத்த வருஷம் வந்து என்னங்க அந்த கையெழுத்து போடல, நீங்கள் பணத்தை கொடுங்க, போட்டுருவோம். இப்போ இந்த வருஷம் வந்து அதே மாதிரி பணம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கடந்த 2 வருஷமாக ஏற்கனவே நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்க திட்டத்தில், ஆனால் வந்து நீங்கள் கடிதம் போட்டிருக்கீங்க சேர்றேன் ஜாயின் பண்ணுறேன். அப்போ எப்படி நீங்கள் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறீங்கன்னா எதுக்காக? சிவதாஸ் மீனா என்பவர் தலைமை செயலாளர், தமிழக அரசுடைய முதல் அதிகாரி, மூத்த அதிகாரி, முதல் அதிகாரி, முதல்வர் திமுக அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமல் அவர் வந்து எழுதியிருக்க முடியாது. கல்வி அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் அவர் எழுதியிருக்க முடியாது. எழுதியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கிட்டீங்கன்னு. இது வழக்கமாக திமுக பண்ணுதான். மீத்தேனுக்கு இவங்களே MOU கைது போடுவாங்க, அப்புறம் மீத்தேனை எதிர்ப்பாங்க. நீட் தேர்வு யார் கொண்டு வந்தா? காந்தி செல்வன் அவர்கள் திமுக UPA அரசில் அமைச்சராக இருக்கும்போது நீட் தேர்வை கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டார். நளினி சிதம்பரம் அவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது கட்டாயம் நீட் தேர்வு வேணும்னு சொன்னது காங்கிரஸை சேர்ந்த சிதம்பரத்துடைய. அதுவாவது அவர்கள் தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில் போனாங்க, கட்சி ரீதியாக போகலன்னு சொல்லலாம். ஆனால் வந்து காந்தி செல்வன் யாரு? திமுக அமைச்சர், UPA அரசில் கையெழுத்து போட்டார். அந்த நீட் தேர்வை, நீங்கள் கையெழுத்து போட்ட நீட் தேர்வை நீங்களே எதிர்க்கிறீங்க. உச்ச நீதிமன்றம் வந்து இதுக்கு மேலே இது வந்து இதை வந்து டீல் பண்ண முடியாது, நீட் தேர்வு உண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் மறுபடியும் போனோம். சும்மா மக்கள்கிட்ட எனக்கு ரகசியம் தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு அந்த ரகசியம் தெரியணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொண்டு வருவோம். இந்தி கூட்டணி என்னைக்கு ஆட்சிக்கு வருது, என்னைக்கு கொண்டு வருது? இப்போ அன்னைக்கு சொல்லும்போது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லலை. நீட் தேர்வை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியணும். ஏதோ ஜனங்களுக்கு வந்து அப்படியே வந்து கைக்குள்ள மூடி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து அரசியல் பம்மாத்துகள். இது வந்து இந்த மும்மொழி திட்டமும் அப்படிதான். இது ஏன் இந்த வருஷம் பண்ணுறாங்க? முதல் 2 வருஷம் ஏன் பணம் வாங்கினீங்க? முதல் 2 வருஷம் அதே திட்டத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு எழுதி கொடுத்து, அஷூரன்ஸ் எழுதி கொடுத்து, உறுதிமொழி எழுதி கொடுத்து பணம் வாங்கினீங்க. இப்போ 3வது வருஷம் ஏன் வாங்கலை? ஏன் வந்து கலாட்டா பண்ணீங்க? தேர்தல் வருது, இவ்வளோதான் விஷயம். முதல்வர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன வந்து அப்பா அப்பான்னு சொல்றாங்க, அது மிக மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்பான்னு சொல்றாங்க, அப்புறம் வந்து உதயநிதி சாரை வந்து துணை முதல்வர் வந்து அண்ணான்னு சொல்றாங்கன்னு வாங்க.
அதான் சொல்லிட்டு போகிறாங்க. சேகர்பாபு சித்தப்பான்னு சொல்லட்டும், மா சுப்பிரமணியத்தை பெரியப்பான்னு சொல்லட்டும், கனிமொழி அத்தைன்னு சொல்லிட்டு போட்டோம். இதெல்லாம் வந்து சும்மா வந்து மக்களை வந்து ஒரு திசை திருப்புவதற்கா. அப்பா தினமும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 தடவை டிவியில் வராரு முதல்வர். நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் நான் வந்து ஒரு தந்தையாக சொல்கிறேன், போதை பாதையில் செல்லாதீர்கள்னு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் குவார்ட்ரு வந்து வரும்போது தான் நம்ம வண்டி யாரோ ஒருத்தர் ஓட்டுற அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பான்னு. அவர் வந்து சொன்னார், எவ்வளோப்பான்னு ஒரு குவார்ட்ரு, அது 150லேருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்குது சார்னாரு. எதுக்காக சொல்கிறேன்னா அதோட கம்மியான விலைக்கு கஞ்சா கிடைக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு கூட கிடைக்குது, மளிகை கடையில் கிடைக்குது. சும்மா அந்த கையில் வந்து மாணவர்களே வந்து ஏஜென்ட்டுகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்றுக்கிறான். மெட்ஸுன்றது இந்த ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆனது. அது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போதைப் பொருள்லாம் வரும்பொழுது உங்களுக்கு குற்றங்கள் அதிகமாகுது, பாலியல் வன்முறைகள் அதிகமாகுதுன்னா அதிகமாகல என்ன செய்யும்? ஏன்னா அவனோட கண்ட்ரோல்லையே இல்லையா. இப்போ நீங்கள் டிரைவிங்கில் வரீங்க, நீங்கள் தண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா, சாரி தப்பாக நினைக்காதீங்க, அதாவது குடிச்சிருந்தீங்க, பழக்கம் பழக்கம் இல்லைன்னா எனக்கும் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். அப்படி வந்தால் போலீஸ்கார் வந்து ஊதுங்கிறாரு. ஊதுனா வந்து பச்சை லைட் எரியுது, உடனே உங்களுக்கு ஒன்று சலான் கொடுத்துருவாரு, இல்லை ஏதாவது கையில் காசை வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவார். நீங்கள் போதை மாத்திரையோ இல்லை போதை மருந்தோ இல்லை கஞ்சாவோ வந்து சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா இந்த பிரீத் அனலைசரில் வந்து தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சிடும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா இப்போ புதுசாக வந்து ஒரு வைரலாக ஒரு வாட்ஸ்அப் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெப்சில்ஸ்னு ஒரு மருந்து, தொண்டைக்கு அந்த இருமல் வந்தாலோ இந்த தொண்டை இந்த கிசுகிசுப்பு ஒரு மாதிரி கரகரப்பு வந்தால் போடுவாங்க, ஸ்ட்ரெப்சில்ஸ்னு ஒரு மாத்திரை. இந்த மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கன்னா அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து செக் பண்ணால் பாசிட்டிவ் காமிக்குது. ஏன்னா அதில் வந்து ஆல்கஹால் ஏதோ 0.05% வந்து ஆல்கஹால் இருக்குதுல. சில மருந்துகளில் வந்து ஆல்கஹால் இருக்குது. நீங்கள் எந்த இருமல் மருந்து, நீங்கள் ஒரு உதாரணமாக பெனட்ரில்னு சொல்லலாம், வேற எவ்வளோ இருமல், எந்த இருமல் மருந்து மாத்திரை வடிவிலோ இல்லை திரவ வடிவிலோ நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் ஆல்கஹால் ஏதோ ஒரு விகிதத்தில் கலந்துருக்கும். உதாரணமாக அந்த இருமல் மருந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரீங்க, உங்களுக்கு இருமல், நீங்கள் அதில் பார்த்தா உங்களுக்கு பச்சை லைட் எரியும். இருமல் மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஸ்டெப்சில்ஸோ இல்லை வேற ஒரு திரவ வடிவிலோ காஃப் சிரப் சாப்பிட்டாலே. அப்போது ஆனால் இந்த கஞ்சா அடித்தாலோ இல்லை போதை இந்த மாத்திரை என்னென்னமோ பேர்லாம் மெட்ஸுங்கிறாங்க, வேறு என்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல, அதெல்லாம் வந்து போட்டால் இந்த பிரீத் அனலைசரில் வராது. நீங்கள் வந்து டிரைவிங்கில் போகும்போது சிக்கல் வராது, போதையிலேயே இருந்தால் கூட சிக்கல். ஆனால் அதை விடுங்க, போலீஸில் மாற்றுறதுன்றது ஒரு அது சட்டம், சட்ட விரோதம், தண்டனை, அது வேறு லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஆனால் மக்களை போதைக்கு அடிமையாக்கிறீர்கள். நீங்கள் டிவியில் வந்து நான் தந்தைன்னு சொல்கிறாரு, அப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து டாஸ்மாக் கடை வாசலில் வந்து பிள்ளைங்களெல்லாம் வந்து இப்படி வந்து மட்டையாக்கி விடலாமா? அந்த குடும்பங்கள்லாம் வந்து நடுத்தருவில் நிறுத்தலாமா? ஏன் 11 சாராய ஆலை வந்து உங்கள் கட்சி சார்பில் இருக்குங்கிறதுனால அந்த டாஸ்மாகை மூட மாட்டேங்கிறீங்க. அதில் வந்து உடனே டாஸ்மாகை ஒரே நாளில் மூட முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ணாமலை கூட வந்து ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லும்போது இதை வந்து 3 நீங்கள் திடீர்னு ஒரு நாள் முதல்வர் ஆனாலும் ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் கேட்டது, ஒரு நாள் முதல்வர்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் சினிமாவில் தான் வர முடியும், இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆர்டர் போட்டேன்னா மறுநாளைக்கு வந்து ஆர்டரை மாற்றிட்டு போயிடுவாங்க, அரசியல் அது தானே. ஒரு ஆட்சியில் ஒன்று நடத்தினா அடுத்த ஆட்சியில் வரும்போது இவங்க வரும்போது அம்மா உணவகம்னு வாங்க, இவங்க வரும்போது கலைஞர் உணவகம்னு மாற்றுவாங்க, அடுத்தது மறுபடியும் அவங்க வரும்போது வேற ஒன்று, இது வழக்கமான ஒன்று. அப்போ அவர் யதார்த்தமான ஒரு பதில் அண்ணாமலை சொன்னார். அது என்னன்னால், ஒரே நாளில் தீர்க்க முடியாது இந்த டாஸ்மாக் பிரச்சனையை, மூடவும் முடியாது, யார் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வருஷத்தில் படிப்படியாக போடணும். அவன் இது இல்லைன்னா அடுத்தது அவன் போதைப் பொருளுக்கு போயிடுவான். ஆல்கஹால் இல்லைன்னா கஞ்சாவுக்கு போயிடுவான், கஞ்சா இல்லைன்னா மெட்ஸுக்கு போயிடுவான். அப்புறம் அவனை அதில் அனுப்புறதுனால ஒன்றும் பெரிய ஒரு சாதனை ஒன்றும் இல்லை. இப்போ அவனுக்கு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர், அவனுக்கு வந்து அந்த கவுன்சிலிங்லாம் பண்ணி அவனை வந்து கொஞ்சம் நல்வழிப்படுத்தணும். இதற்கெல்லாம் ஒரு வழி இல்லாமல் ட்ரீட்மெண்ட், அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சால் தான் அதை மூட முடியும். ஆனால் நம்ம மூடுற என்னை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ நீங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரே இதில் வந்து திராவிடத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும், தோல் உரிச்சு காட்டணும்னா குறிப்பாக திமுக. திராவிடம்னு வந்தால் அதில் மூத்த கட்சி திமுக. ஏன் வந்து சாராய கடை மூட முடியல? 11 ஆலை எங்களுது, எங்கள் ஆட்களுது, எங்கன்னா திமுக ஆட்களுது. ஏன் வந்து சும்மா அதாவது என்னன்னா ஒரு பொதுவாக சொல்கிறேன், ஏன் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறோம்? எங்களுக்கு கட்சிக்கு வேண்டிய கட்சி சார்பான கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் இந்த தனியார் கல்லூரியில் கேபிடேஷன் ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்க, இல்லை அவங்க மூலமாக கப்பம் வருது, அதனால் நீட் தேர்வை எதிர்க்கிறோம். ஏன் வந்து நவோதயா பள்ளியை தமிழ்நாட்டில் திறக்கலை?
ஏன் பிஎம் ஸ்ரீ மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கல? எங்கள் கட்சிக்காரங்க வந்து தனியார் பள்ளி வந்து வருஷத்துக்கு 1 லட்சம், எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா 1,50,000 லட்ச ரூபா ஃபீஸு பள்ளி நடத்துகிறாங்க. அங்கே போனால் ஹிந்தியும் கற்றுக்கலாம். ஹிந்தி மட்டும்தான் கற்றுக்கணும்னு இல்லை, அங்கே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்ற இதெல்லாம். அவருடைய முதல்வருடைய குடும்பம் நடத்துகிற வேளச்சேரி பள்ளியில் வந்து தமிழில் பேசினால் 500 ரூபா அபராதம்னு வந்ததுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்தது. தமிழ்நாட்டில் செம்மொழியாம் தமிழ்மொழி, தமிழ் முதல்வர் பேசியிருக்காரு. தமிழுக்காக வந்து எங்கள் உயிரையும் கொடுப்போம். மொழி போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகள்லாம் வந்து தாளமுத்து, நடராசன் இவங்கெல்லாம் இல்லை ரைட், அவங்கள சின்னசாமி இவங்கள அந்த குடும்பத்தில் யார் இன்னைக்கு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்காங்களா? இல்லை இன்னைக்கு வந்து திராவிடத்தின் வந்து தூண்களாக இருக்கக்கூடிய யாரை எந்த அரசியல்வாதி வேணாலும் எடுங்க, திமுக, அதிமுக. திராவிடம்னா திருப்பி இவங்க தான். இல்லை வைகோ சேர்த்துங்க, இந்த மாதிரி ஒரு 1-2 கட்சியை சேர்த்துக்கலாம், திருமாவளவன், இந்த மாதிரி. இவங்க குடும்பத்தில் யாராவது வந்து உயிரை விட்டுருக்காங்களா மொழி போராட்டத்தில்? அதுக்கு என்னையா எவனோ ஒருத்தனை வந்து அவனை தீக்குளிக்க விட்டுறது, அவனை உண்ணாவிரதத்தில் இருக்க விட்டுட்டு அவன் வந்து அவனுக்கு குடும்பத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கட்டடத்துக்கு பேரோ ஒரு செலவு ஒன்று வச்சு அவனை அதோட மறந்துடுவீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கிற அவ்வளோ தமிழ் மாணவர்கள் நீங்கள் கேளுங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. தாளமுத்து, நடராசன், சின்னசாமின்லாம் பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்க பேர்லாம் சொல்லி தாளமுத்து யார் தம்பி அப்படின்னு கேளுங்க, சின்னசாமி யாருன்னு கேளுங்க, தெரியாது. அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்திருக்காங்களா? ஒரு தொழிலதிபராக வந்திருக்காங்களா? அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த தமிழக அரசு அதிமுகவோ திமுகவோ என்ன செய்திருக்கிறது? அவங்களுக்கான சலுகைகள் என்ன கொடுத்துருக்கு இந்த அரசு? சலுகைகள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், கூடுதல் வாய்ப்புகள். தமிழ் மொழிக்காக உயிரை கொடுத்தார்களே, அவர்களை வைத்து நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்துகிறீர்கள், வியாபாரம் செய்கிறீர்கள். அவன் உயிரை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அவன் குடும்பம் இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு தாளமுத்து குடும்பம் என்ன ஆச்சு? சின்னசாமி குடும்பம் என்ன ஆச்சு? நடராஜன் குடும்பம் என்ன ஆச்சு? தெரியாது யாருக்குமே. சின்னசாமி அவர்கள் வந்து கடன் தொல்லையில இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வஉசியே இறந்தாருங்க. மொழி போராட்டத்தை விடுங்க, தேசிய இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வஉசி கடைசியில் வந்து மண்ணடியில் கெரசின் பங்க் வச்சு அது கூட நடத்த முடியாமல் கடனாளியாக அவருடைய வந்து இறந்தார். மகாகவி பாரதியார் இறந்து போனபோது அவருடைய இறுதிச் சடங்குக்கு அவரை தூக்கிட்டு போன 4 பேர் சேர்த்து 11 பேர் தான் மொத்தமே அட்டன் பண்ணாங்க. தேசிய கவின்னு சொல்கிறோம். நம்ம வந்து நாட்டுக்காக பாடுபட்டவர்களுக்கோ மொழிக்காக, இப்போ தமிழ் மகாகவி பாரதியாரும் தமிழுக்கு பாடுபட்டார், தேசியத்துக்காக பாடுபட்டார், வஉசியும் அதே மாதிரி தான். இவங்க கதியே இவ்வளவுதாங்கும் போது நாங்கள் தமிழுக்காக உயிரை விட தயாராக இருக்கிறோம். யாருடைய உயிரை? எங்க உயிரை இல்லை, ஆட்சியாளர்கள் உயிர் இல்லை, ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் உயிர் இல்லை. எவனோ கீழே போஸ்டர் ஓட்டுறானே அவனுடைய உயிரை நாங்கள் தியாகம் அவன் உயிரை தியாகம் பண்றதுக்கு நீங்க யாரு? இதுதான் இந்த ஆட்சியின் அவலம், திராவிட கொள்கைகளின் அவலம். இதை வந்து நம்ம வந்து இப்படிதான் இருக்கு, மக்கள் தான் இது வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து அதாவது மொழி, நீ ஒண்ணு பண்ணுங்க, இந்தி 3வது மொழியாக வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ரெஃபரண்டம், தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க. முக்கால்வாசி பேர் வேணும் தான் சொல்லுவான். ஏன் வேணும்னு சொல்லுவான்னா அவனுக்கு ஹிந்தி பிடிக்குதுன்றதுக்காக இல்லை, அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஏன் கற்றுக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருக்குமே என்னங்க, படிக்கும்போது என்ன அடுத்தது என்ன வேலைக்கு போகணுன்னா கொஞ்ச நாள் பொறுத்து தொழில் ஆரம்பிக்கிறவன் இருப்பான், இல்லை வேலையிலேயே வந்து ப்ரமோஷன் ஆகி போகணுன்னு இருப்பான். ஆக மொத்தம் சம்பாதிக்கணும், குடும்பம், கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தைக்கு ஸ்கூலு, இப்படி தானே வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை பொதுவாக இப்படி தானே அமையுது. அரசியல்வாதிகளை விட்டுருங்க, அது வேற விஷயம். பட் நான் சொல்றது பொதுவான வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கைங்கிறது இப்படி தானே ஓடுது. இப்போ அதைத்தான் வந்து விரும்புவான். நீங்கள் வந்து இந்தியை அவர்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து ஏங்க நீங்கள் தமிழ் மண்ணு செம்மொழின்னு சொல்கிறீங்க, நெல்லை மண்ணின் மன்னரே அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறதுக்கு பதிலாக திமுக நிர்வாகிகள் நெல்லையில் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க, நெல்லை மண்ணின் மாமனாரே அப்படின்னு போட்டு போஸ்டர் ஓட்டுது. வைரலாக சமூக வலைதளங்களில் வந்து நாரடிக்கிறாங்க, பரவி கேவலமாக இருக்குது. நெல்லை மண்ணின் மாமனாரே, அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து தமிழை வளர்த்து, நீங்க தமிழை பாதுகாப்போம், தமிழுக்காக உயிரை கொடுப்போம். உயிரெல்லாம் கொடுக்க வேணாங்க, தமிழை ஒழுங்கா மாமன்னரேன்னு ஒழுங்கா எழுதி வைங்க. மாமனாரேன்னு எழுதுறான். கர்ம வீரர், அதாவது கர்ம வீரர் முதல்வர் ஸ்டாலினேன்னு போறதுக்கு பதிலாக காம வீரர்னு போட்டு எழுதுறான். புள்ளிதான் விட்டு போச்சு, புரியுது நமக்கு. அதை நான் என்ன சொல்கிறேன், அவன் அச்சகத்தில் இருக்கிறவன் தான் தப்பாக அடிச்சுட்டான். ஒரு நிர்வாகி தானே வாங்கி கொண்டு போய் ஒட்டுறான், அவனாவது அதை படிக்கப்படாதா? தப்பான அர்த்தம் வருது. இனமான தலைவரே அப்படின்னு முதல்வர் படத்தையும் இவரையும் உதயநிதி படத்தையும் போட்டுட்டு ஈனமான தலைவரேன்னு போடுறான்.
ஈ சின்ன ஈ போடுறதுக்கு பதிலா பெரிய ஈ. ஈனம்னா என்ன? இப்போ இந்த அளவுக்கு தான் இனப்பேர் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த நீங்க வந்து 3 சங்கங்கள் சங்கத்தமிழ், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நடந்த தமிழ், இந்த செம்மொழியாம் தமிழ் இந்த கதியில் இருக்கு. 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ்லயும் 50,000 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆறான். தமிழ்நாட்டுல தெரியல. தமிழ்நாட்டுல எழுத படிக்க தெரியல. 8ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு எழுத படிக்க தெரியல. எதுல? தமிழ். தாய்மொழியில. நீங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க? நெல்லை மண்ணின் மாமனாரே அப்படிங்கறது படிச்சு சிரிச்சு சிரிக்கலாம். வேதனை அடைகிறது. வேதனை தானே. எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம். அப்ப நம்மளுடைய கல்வியின் தரம் தாய்மொழி கல்வியில. இங்கிலீஷ்ல தப்பு பண்றான் விடு, வேற மொழியில தப்பு பண்றான் பரவாயில்ல, சொந்த தாய்மொழியிலேயே இப்படி எழுத வரல. அவன் எழுதுறவன் எல்லாரும் பள்ளிக்கூட மாணவன் கூட கிடையாது. அவன் ஒரு திமுக நிர்வாகி அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும். ஒரு வயசோ, ஒரு 30 வயசோ, 25 வயசோ, 40 வயசோ, அரசியல்ல வந்து அவன் வந்து ஏதோ ஒன்று பண்றான், ஒரு நிர்வாகியா இருக்கான், ஒரு இதுவா இருக்கான்னா ஏதோ ஒரு 30 வயசாவது இருக்கணும். வாழ்த்துக்கள்னு போய் எழுத தெரியல. ஒரு வாழ்த்துக்கள் எழுத தெரியல. ஒரு மந்திரி எழுதுறாரு, வாழ்த்துக்கள்னு போடும்போது இக்க விட்டுட்டாரு. மந்திரியே அப்படி இருக்காரு, அமைச்சரே அப்படி இருக்காருன்னா நீங்க மாணவர்களுக்கு என்ன கல்வி கொடு? அப்புறம் நான் வந்து அப்பான்னு சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கு, தந்தை அப்படின்னு சொல்றது எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது, விளம்பரத்திற்காக, ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்காக பண்றது தானே தவிர, அப்பான்னு சொல்றது வந்து இப்போ அது எதுக்காக சொல்றீங்க? தந்தை பெரியார்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க அம்மான்னு சொன்னாங்க. அம்மான்னு சொன்னா அம்மா உணவகம், அம்மா லைப்ரரி, அம்மா எல்லாமே அம்மான்னாங்க. இப்போ வந்து அப்பான்னு சொல்லி அதை கொண்டு வரணும்னா, பட் இந்த அப்பாங்கிறது வந்து நான் வந்து நீங்க யாரை வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம். உங்க எழுத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்து அம்மா நீங்க எங்க அம்மா மாதிரி அப்படின்ற அர்த்தத்துல அம்மானு கூப்பிடலாம். யாரையும் வெளியால பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா தப்பான அர்த்தம் வந்துடும். அம்மானு யாரை வேணாலும் கூப்பிடலாம். அக்காவை கூட சில பேர் அம்மாவை வந்து நினச்சி, ஏன்னா அவங்க தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க, அம்மான்னு சொல்லி. ஏற்று வீட்டில் இருக்கிறம்மா, அம்மா நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, அம்மான்னு கூப்பிட்றம்மா. ஆனால் அப்பான்னு யாரையாவது கூப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணணும். ஏன்னு கேட்டால் அது வந்து தவறான அர்த்தத்தை கொடுத்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது நான் தான் தமிழ்நாட்டுக்கே அப்பா, எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், கூப்பிட்றவங்க கூப்பிட்றாங்க, யார் கூப்பிட்றாங்கன்னு தெரில. டாஸ்மாக் வாசலில் படுத்துருக்கிறவன்லாம் அப்பான்னு கூப்பிட்றான், மெட்ஸ் மாத்திரை சாப்பிட்டவன்லாம் அப்பான்னு கூப்பிட்றானா, இல்லை பாலியல் வன்முறையில் வந்து கர்ப்பமாகி கற்பழிக்கப்பட்டு கர்ப்பமான பெண்கள் வந்து யார் அப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் பாலியல் வன்முறை, அதுவும் சிறுமி பாலியல் வன்முறை வந்து குறைந்தது 5 அல்லது 6 ஒரு நாளைக்கு சம்பவம். இது தினமும் வருகிறது. இப்போ பிரபலமான பத்திரிகைகள், தினசரி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஒரு கட்டம் போட்டான், இன்றைய பாலியல் வன்முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் போட்டு டேபிள் மாதிரி போட்டு நீங்கள் அதாவது ஒரு 5ஆம் பக்கத்தில் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்க்கலாம். அரியலூர்ல எத்தனை, திண்டுக்கல்ல எத்தனை அப்படின்னு போட்டு இதில் 70 வயது பெரியவர் பண்ணார், இதில் ஆசிரியர் பண்ணார், இதில் வந்து உடற்பயிற்சி ஆசிரியர் பண்ணார், இப்படி இதில் பல விஷயம் வந்து ஆசிரியர் பண்ணான்னு போடுறாங்க. இது வருத்தமான செய்தி. அது யார் பண்ணாலும் தப்பு தான். ஆசிரியர்னா மாதா பிதா குரு தெய்வம் நம்ம சொன்னோம். அந்த குருங்கிறது ஆசான், ஆசிரியர். அந்த ஆசிரியரே வந்து நம்பி தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோமோ அந்த இடத்துலயே நமக்கு தவறு. இது செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லணுமோ அவன் செய்யறான்னா, இல்லை இதுக்கு வந்து நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? பொதுவா அரசியல்வாதிகளை கேளுங்க, சமுதாயமே கெட்டு போயிருக்கு, சமூகம் அந்த மாதிரி பாடஞ்சு. அது காரணம் வேற ஒன்றும் இல்லை. குடி, போதைப் பொருள், கஞ்சா இப்படிப்பட்ட பழக்கங்கள் அதிகமாகும் போது அவனுடைய நிலை தவறி இந்த தவறுகள் செய்கிறான். இன்னொன்று, தவறு செய்கிறவன் கட்சி சார்பு உடையவனாவோ கட்சி நிர்வாகியாகவோ இருக்கும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் தலையிட்டு, இப்போ கூட பாருங்கள், கஞ்சா வியாபாரத்தை ஒரு நெல்லையில் ஒரு பையன் வந்து காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை வெட்டிட்டாங்க. 3-4 பேர் நடு ரோட்டில். கேட்டால் அது வேற முன்விரோதம் சொல்லி போலீஸ். இரட்டை கொலை நடந்தது. இதே மாதிரி இங்கே தாம்பரங்கிட்டவோ எங்கேயோ இடத்துல இது, அதாவது பல இடங்களில் நடக்குது. நம்ம பேர் 1, 2 சொல்கிறோம். இப்படி இந்த தைரியம் எங்கேயாவது ஒரு 10 வருஷம் முன்னால், 20 வருஷம் முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அருவாளை தொற்றுப்போன அவன் 9ஆம் கிளாஸ் பையன் அருவாளை தூக்க முடியுமா? அதாவது பொதுவாக கொஞ்சம் உடல் வலு இருக்கிறவன் இருப்பான், இல்லாதவன் இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த போதை பழக்கங்கள் அதிகமாயிடுச்சு. ஏன் வந்து அதை நீங்கள் தடுக்க முடியல? உங்களிடையவே ஜாஃபர் சாதிக்குகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் புரியும். அந்த இதில் கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராய கேஸில் என்ன, யார் 2 எம்எல்ஏக்கள் வந்து திமுக எம்எல்ஏக்கள், வசந்தம் கார்த்திகேயன், அப்புறம் இன்னும் சூரிய ஒரு பேர், 2 பேர்
2 எம்எல்ஏக்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. நான் என்னமோ போய் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு இல்லை, ஏதோ அதை தவிர திமுக நிர்வாகிகள் சில பேர் வந்திருக்கு. ஏதோ திமுக நிர்வாகிகள் மட்டும்தான் சொல்ல, அதில் பாஜகவும் ஒருத்தன் வருவான், அதிமுகவும் ஒருத்தன் வருவான், விசிக ஒருத்தன் வருவான். பட் அதிகமாக ஏன் காவல்துறை அவன் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திமுகனால தான். பாஜகவோ அதிமுக காரனோ தப்பு பண்ணும்போது தெரிஞ்சதுன்னா காவல்துறையில் ஆக்ஷன் எடுத்துருவான். ஏன்னா எதிர்கட்சிக்காரன். ஆளுங்கட்சிக்காரன்னா திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் எப்பொழுது இருந்தாலும் எந்த காவல் நிலையமும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியால் கண்ட்ரோல் இருக்காது அவங்களுக்கு. வட்ட செயலாளருக்கு தான் நகர செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் தான் அங்கே அதாவது டிஎஸ்பி மாதிரி எஸ்பி மாதிரி இருப்பாங்களே தவிர உண்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கே கண்ட்ரோல் இருக்காது. அவங்க சொல்கிறத தான் இவங்க கேட்கணும். அதனால் அதிமுக பீரியடில் எல்லாமே ஒழுக்கமாக இருந்தது, நேர்மையாக இருந்தது நான் சொல்ல வரல. இதே பொள்ளாச்சியில் தான் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதெல்லாமும் நடந்தது. இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க அதிகமாக இதை பண்ணும்பொழுது. ரெண்டாவது இந்த மாதிரி சார்பில் வரும்போது என்ன சொல்கிறாங்க, ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கைதான போது முதல்ல அவர் கோட்டூரில் ஏதோ ஒரு விளையாட்டுத்துறையை என்னமோ ஒரு துறையில் அவர் துணைத் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க, திமுகவுடைய அந்த துறை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இல்லை அவர் திமுக அனுதாபி. ஏன்னா அவசரமாக அவருடைய அந்த பதவியிலேருந்து அவரை பழைய தேதி போட்டு நீக்கிட்டு அவர் அனுதாபின்னு. அதுக்கப்புறம் ஏதோ பேசும்போது இல்லை திமுக சார்பானவர். இதெல்லாம் பேசுகிறது யாரு? ஒரு முதல்வர் பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் தனியாக பேசுகிறாரு. ஆக அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுக்காமல் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. திடீர்னு சபாநாயகர் அப்பாவும் என்ன சொன்னார், அன்பு தம்பி, என்னுடைய தம்பி ஞானசேகரன் அப்படின்னாரு. அது பெரிய ஒரு சர்ச்சையான அப்புறம் அந்த ஞானசேகரன் சொல்லலை, அந்த கூட்டத்தில் ஒரு ஞானசேகரன் இருக்கார். அவர் அந்த கூட்டத்தில் ராமசாமி, குப்சாமி, கன்சாமி, பஷீர், மைக்கேல் எல்லாம் தான் உட்காந்தாங்க. எல்லாரும் பேரும் சொன்னாரா, ஞானசேகரன் பேரை மட்டும் ஏன் சொல்கிறாரு? இந்த கூட்டத்தில் ஒரு 500 பேர் உட்காந்தாங்க. இல்லை 500 பேரையுமா சொன்னார்? அது ஏன் ஞானசேகரன் பேரை சொல்லிட்டு அப்புறம் இவர் இல்லை அவர் இல்லைன்னு ஏன் கதை? அன்பு தம்பி அப்படி என்னுடைய தம்பி ஞானசேகரன். அப்போ என்ன ஜாஃபர் சாதிக் யார்? அவர் போதைப் பொருளுக்கு எதிராக மாரத்தான் ஓட்டம் நடத்தியவர். அதுக்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்துருக்காரு. அது காவல்துறை தலைவர் அவருக்கு கேடயம் கொடுக்குறாரு. எதுக்கு? போதைப் பொருளுக்கு எதிராக அதை தடுப்பதற்காக மாரத்தான் ஓட்டம். அவர் தான் தமிழ்நாட்டிலேயே மணிப்பூர்லேருந்து, மியான்மர்லேருந்து மணிப்பூர் வழியாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போட்டு அதுலேருந்து தபாலில் அனுப்புறது, இலங்கைக்கு அனுப்புறது இருக்கார். இப்போ அதே ஜாஃபர் சாதிக்கு வீட்டு வாசலில் போய் போலீஸில் நோட்டீஸ் ஒட்டினாங்க. அவங்க ஜாஃபர் சாதிக்குடைய அம்மா அந்த நோட்டீஸை கிழித்து வீடியோவில் போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டரோ இல்லை யாரோ எஸ்ஐயோ அவர் மூஞ்சியில் தூக்கி விட்டெறியுது. அந்த அம்மாவை நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லலை. வயதான மூதாட்டி, ஏதோ ஒரு பையன் பேரில் உள்ள அவர் என்னதான் தப்பு செஞ்சுருந்தாலும் அந்த அன்பு ஒரு பாசத்தினால ஒரு ஆத்திரத்தினால செஞ்சுட்டாங்க. அதையே சீமானுடைய வீட்டில் ஒரு காவலாளி செஞ்சான்னா அவனை பிடிச்சி உள்ள கொண்டு போய் வச்சு அடின்னு அடிச்சிங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு பாட்டி அது உண்மையிலேயே மனநிலை சரியில்லாத பாட்டியா இல்லை அதுக்கு ஏதாவது விரக்தியா கோபமாக தெரியாது, செருப்பு எடுத்து முதல்வருடைய போஸ்டர் மேலே அடிச்சுது. அதை ஒரு 18 வயசு பையன் வீடியோ எடுத்து போட்டான். அவனை பிடிச்சி அதுவும் 5 தனிப்படை யார் அந்த பையனை பிடிக்கிறதுக்கு அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த பாட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ராமஜெயம் கொலை வழக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? நேற்று பேப்பரில் பார்க்குறேன், ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி இவங்கெல்லாம் புதுசாக அந்த இது போட்டிருக்காங்க. ராமஜெயம் நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்பொழுது அன்னைக்கு அங்கே நிலக்கரி சுரங்கங்கள்லாம் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் ஏதோ ஆலோசனை கேட்குறதுக்காக அவரும் நெப்போலியன் நடிகர் அவருடைய சகோதரரும் 2 பேரும் என்னை சந்திச்சிருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்கன்ற வகையில் தெரியும், KN நேரு வரலையும் தெரியும். அந்த வகையில் ராமஜெயம் செத்து போய் எனக்கு தெரிஞ்சு 2012ன்னு நினைக்கிறேன். 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக ஒரு கொலையாளியை பிடிக்க முடியல. இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 தடவை இந்த டீமை மாற்றிருப்பீங்க. டிஐஜி போகிறீங்க, எஸ்பி போகிறீங்க. முன்னால் ஜெயக்குமார்னு ஒரு எஸ்பி இருந்தார், அவர் டிஐஜி ஆகி ஐஜி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் காணாமல் போனார். இது வரைக்கும் அவர் எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் இந்த பாட்டியை அந்த ஃபோட்டோ போஸ்டரில் செருப்பாக தூக்கி போட்ட அந்த 18 வயசு பையனா அவனுக்கு என்ன தெரியும்? என்னமோ ஒரு பாட்டி ஏதோ பண்ணுது, கொஞ்சம் ஆர்வம்னா அவன் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தான், வீடியோ எடுத்தான், அது டக்குன்னு ஒரு இதில் போட்டான், அவன் ஏதோ பெருமை நினச்சிக்கிட்டான். அவனுக்கு தனிப்படை. ராமஜெயம் கொலையாளிகளையே 12 வருஷமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸ்காட்லாண்ட் யார்ட் இணையான தமிழ்நாடு காவல்துறை என்னாச்சு? அசோக் 1.5 வருஷமாக எங்கே இருக்காரு? ஒரு மந்திரியோட தம்பி, கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் பரவலாக சமூக வலைதளத்தில் அவர் ஈசிஆரில் தான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஈசிஆரில்
முதல்வர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் வீட்டுக்கு வந்து போய் நைட்டு 9 மணிக்கு எல்லா சிசிடிவியும் ஆஃப் பண்ணிவிட்டு அடிக்கடி சந்திக்கிறாரு இன்னமும் சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் 1.5 வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. அது அவருக்கு தனிப்படையெல்லாம் என்னாச்சு, எல்லாம் இந்த சும்மா இந்த ஃபார்வேர்டு பண்ணுறான் பாருங்க, இந்த வாட்ஸ்அப்பில் வந்தது பாவம் எந்த ஒரு ஆர்வ கோளாறுல ஃபார்வேர்ட் பண்ணுவான் பாருங்க, அவனெல்லாம் பிடிக்கிறதுக்கு தனிப்படை வந்து ஹரியானாவில் போய் பிடிச்சிட்டு வரேன். என்னையா செலவு பண்ணுறீங்க? ஒரு தனிப்படை ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ வந்து போலீஸ்காரன் வந்து இங்கேருந்து ஹரியானா போய் ட்ரெயினில் போய் அவன் போய் ஹோட்டலில் தங்கி ஏதோ ஒன்று எவ்வளோ செலவு என்ன பண்ணான், வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணான். கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அவன் திரும்பி ஊருக்கு வருவான் குடும்பத்தை பார்க்கும்போது. ஆனால் கூப்பிட்டு எப்பா ஃபார்வேர்ட் பண்ண கேஸ் போட்டுருவேன், ஒரு வார்னிங் கொடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதில் என்ன தவறுங்கிறத அவனுக்கு புரிய வச்சு நீங்கள் ஒரு கேஸை போட்டு இந்த கேஸ் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கோர்ட்டில் நிற்கும். இருக்கிற ஜட்ஜுங்கள்லாம் வந்து அதை இந்த மாதிரி கேஸுங்களை விசாரிக்கும் போது எது முக்கியம் அரசியல்வாதிகள் பேரில் போட்ட கேஸெல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு ப்ரூவ் ஆன கேஸெல்லாம் வந்து அவங்க போய் அவங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 லட்சம் 25 லட்சம் கொடுக்குற வக்கீலை வச்சு அவங்க வந்து வாங்குகிற வக்கீலை வச்சு அவங்க வந்து இடைக்கால தடை வாங்கிட்டு மறுபடியும் அமைச்சராகிடுவாங்க. பொன்முடி எடுத்துங்க, செந்தில் பாலாஜி எடுத்துங்க. ஆனால் வந்து சாதாரணமாக இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு பண்ணுறானே அவங்கதி தனிப்படை வச்சு கொண்டு போய் ஹரியானாவில் போய் பிடிச்சிட்டு வரீங்க. அவன் எந்த கோர்ட்டு போய் அடுத்த ஒரு 10-15 வருஷம் அவன் குடும்பமே வந்து காலி. அவன் வேலையில் இருந்தானா வேலை போயிடும். அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா இந்த பையன் இதை பண்ணி ஏதோ பண்ணி ஜெயிலுக்கு இது இப்படின்னா அது ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு கரையாக களங்கமாக வந்து அவன் குடும்பமே அதனால் பாதிக்கப்படுது. ஆனால் அதுவே அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் பெருமை. இது சொல்லும்போது செந்தில் பாலாஜிக்கு வந்து டிஆர் பாலு அண்ணன் என்ன சொன்னார், அவர் வந்து பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிட்டாரு சொன்னாரா இல்லையா பப்ளிக்கா? ஆனால் வந்து அவர் வெளியே வந்தோடனே எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போனார்? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக போனார், தமிழை வந்து தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்காக போனார், பஸ்ஸு கண்டக்டரு டிரைவரு இவங்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுறதுக்கு லஞ்சம் வாங்கினார். நான் சொல்லலை லஞ்சம் வாங்கினாருன்னு, அவரே தான் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு, அந்த வாங்கினவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு கோர்ட்டில் அஃபிடவிட்டு செந்தில் பாலாஜி ஃபைல் பண்ணியிருக்காரு பப்ளிக்காக. லஞ்சத்தை வாங்கினா திருப்பி கொடுத்துட்டா இப்போ ஏங்க ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்டேருந்து செயினை பறிச்சுக்கிட்டு போயிடறான், ஒரு பொம்பளை கிட்டேருந்து ரோட்டில் போகும்போது ஒரு லேடி கிட்ட, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து திருப்பி கொடுத்துறான்னா அதுக்கு குற்றம் முடிஞ்சு போச்சா? இல்லை ஒரு வீட்டில் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போகிறான், அப்புறம் வந்து அந்த பொருள்லாம் திருப்பி கொடுத்துறான்னா நீங்கள் அது குற்றம் முடிஞ்சு போயிடுமா? குற்றம் தானே. அப்போ திருப்பி கொடுத்துட்டேன்னு நான் சொல்லலை, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து அஃபிடவிட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது எப்போது 2015 அந்த பீரியடில். அப்போ 2016 இதே நம்ம தமிழக இன்றைய முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார், கரூரில் ஒரு கொள்ளக்காரர் ஒருத்தர் இருக்காரு, இந்த ஏரியாவே தன் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அவர். என்ன நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல் நாளே அவரை கைது செய்வோம் சொன்னாரா இல்லையா? நீங்கள் ஒன்றும் பண்ணலை, ரைட்டு. அவர் என்ன பண்ணார், புத்திசாலித்தனமாக 5 கட்சி அமாவாசைன்னு பேர் வாங்கிட்டார். ஒரு ரவுண்டு போய் எல்லா கட்சியிலையும் போயிட்டு மறுபடியும் திமுகவுக்கு வந்து 5ஆவதாக வந்து சேர்ந்துட்டார். 5 கட்சி அமாவாசைன்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். இப்போ அதே வழக்கு அவர் அதிமுக அரசில் அமைச்சராக இருக்கும்போது செய்த தவறுக்காக அதுவும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு போட்டு ஏதோ ஒரு கோர்ட்டில் செட் பண்ணி அவர் விடுதலை ஆகிட்டார். அதை மறுபடியும் சுவோ மோட்டோவாக எடுத்து இடி விசாரித்து அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார். திரும்பி வராரு. அன்னைக்கு கொள்ளைக்காரராக இருந்தவர், இந்த ஊரில் ஒரு மோசடி மன்னன் இருக்கிறார்னு சொன்னவர் 2016 அதே வழக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, தியாகி எப்படிங்க நாடு உருப்பணும், மக்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? இதில் திமுக அதிமுகங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏன் அதை பிரித்து பேசலை அப்படின்னா, நேற்று அதிமுகவில் இருந்த 11 பேர் தானே இன்றைக்கி வந்து 32 பேரில் வந்து 11 பேர் வந்து அதிமுகலேருந்து வந்து அமைச்சராக இருக்கான். துரைமுருகன் கூட அதான் சொன்னேன், கட்சி மாதிரி திமுகவுக்கு வந்தவங்களாம் விபச்சாரின்னு பேசியிருக்கார் துரைமுருகன். அவர் என்ன அர்த்தத்தில் யார் பேரில் உள்ள கோவத்தில் பேசினாருன்னு தெரில. இப்போ அதிமுகலேருந்து வந்தவங்களாம் முதல்வரிடம் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விரக்தியிலையும் கோவத்திலையும் பேசிட்டு போகிறோம் நம்ம தெரியல. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க ஒன்று திமுகவில் இருப்பாங்க, இல்லை நாளைக்கே வந்து திமுக மாதிரி அதிமுக வந்தால் இங்கேருந்து எத்தனை பேர் அங்கே போவாங்கன்னு தெரியாது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு காலம் அதிமுக ஆட்சிக்கு வருமா இல்லையா நமக்கு தெரியாது. மக்கள் தேர்ந்தெடுத்தால் இங்கே இருக்கிற ஒரு 5 பேரோ 6 பேரோ மறுபடியும் அங்கே போவாங்க, அவங்களும் ஏற்றுப்பாங்க, மக்களுக்கும் வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுப்பாங்க. இதுதான் வந்து இன்றைய அரசியல் கள நிலவரம். அது கள நிலவரம்னு சொல்கிறத விட களங்கமான நிலவரம்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம நல்லதே நடக்கும் நம்புவோம். ஓகே சார், நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. அதனால் வந்து நம்புவோம். மிக்க நன்றி, வணக்கம்.